نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரிகளே தாய்மார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தலைப்பில் திருமண பேச்சுவார்த்தை என்ற தொடரிலே நாம் இருக்கிறோம். இதில் திருமண பேச்சுவார்த்தை என்ற தொடரில் இதுவரைக்கும் திருமண பேச்சுவார்த்தை என்றால் என்ன, திருமண பேச்சுவார்த்தையுடைய இயல்புகள் என்ன, திருமண பேச்சுவார்த்தை எங்கெங்கெல்லாம் செய்யலாம், யாரோடெல்லாம் செய்யலாம், எங்கெங்கெல்லாம் செய்யக்கூடாது, யாரோடெல்லாம் செய்யக்கூடாது, அதில் கடைபிடிக்க வேண்டிய விதிகள் என்ன என்பதையெல்லாம் பார்த்தோம். இப்போ திருமண பேச்சுவார்த்தையில் நம்ம நடந்து கொள்ளக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நம்ம அதில் முழுமையாக திருமண பேச்சுவார்த்தை என்பது அவரவர்கள் சுதந்திரமாக செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதில் இப்படி தான் பேசணும், இப்படி தான் பேசக்கூடாதுலாம் எதுவும் இல்லை. அது முறையாக மார்க்கத்துடைய வரையறைக்குள்ளே பேசினா சரியானது. ஆனால் அதில் அதாவது சில விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்கணும், ரசூலாங்க வழிகாட்டுறாங்க. அதில் உண்டு என்னென்னா, திருமண பேச்சுவார்த்தைக்கு உங்களிடத்துல வந்திருக்கிறவர் ஒரு சாலிஹான ஒரு மனிதராக இருந்தால் நீங்க எப்படி நடந்துக்கோங்க என்ற சொல்றான். சுனன் திர்மிதில 1084வது இலக்கம். இந்த ஹதீஸ் சஹீஹ் தஈஃப் ஆனதுல கருத்து முரண்பாடு இருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதா ஹதப இலைக்கும் மன் தர்தவுன தீனஹு வ குல்கஹு ஃபஸவ்விஜுஹு இல்லா தஃஅலு தகும் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் அரீத். உங்களிடத்தில் மன் தர்தவுன தீனஹு, எவர்களுடைய தீனை நீங்கள் பொருந்திக் கொள்கிறீர்களோ, வ குல்கஹு, அவரது பண்பை நீங்க பொருந்திக் கொள்கிறீர்களோ, அப்படிப்பட்டவர் திருமண பேச்சுவார்த்தைக்கு வந்தார். அவருடைய தீனையும் பொருந்திக் கொள்றீங்க, அவருடைய ஹுலுக் கேரக்டரையும் நீங்க என்ன செய்றீங்க, பொருந்திக் கொள்றீங்க. அப்ப பொருத்தமும் இருக்குது, தீனும் இருக்குது. அப்படிப்பட்டவர் உங்களுடைய பேச்சுக்கு வந்தால் ஃபஸவ்விஜுஹு, அவருக்கு நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள். அப்ப இதுல இதா ஹதப, ஹித்பாவுக்கு வந்தால், திருமண பேச்சுவார்த்தைக்கு வந்தால் இந்த மாதிரி பேச்சு வந்துட்டா நீங்க முடிச்சு வச்சிருங்க. இல்லா தஃஅலு, இதை நீங்க செய்யலைண்டா தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்த், இந்த பூமியில ஃபித்னாக்கள் ஏற்படும். வ ஃபஸாதுன் அரீத், அதாவது என்னது, அந்த மிகப்பெரிய ஃபசாதுகள் என்ன செய்யும், குழப்பங்கள் ஏற்படும். நல்லவர்கள் வர நீங்க ரிஜெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த உலகத்துல ஃபித்னாக்களும் ஃபசாதும் என்ன செய்யும், அதிகரிக்கும் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தி வருது. அப்ப எனவே திருமண பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஆள் முன்னுக்கு வந்த உடனேயே முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது அந்த தர்த்தீப் ஒன்றி. திருமண பேச்சுவார்த்தையில நம்ம ஏற்கனவே அதை விளங்கப்படுத்திக்கிறோம். அவருடைய உலக ரீதியான விஷயங்களை தான் நம்ம முதலாவது பார்க்கணும். நம்ம எதிர்பார்த்து இருந்த வேண்டாம், அழகை எதிர்பார்த்திருந்தோம்டா, அல்லது என்ன குடும்ப விஷயங்களை எதிர்பார்த்திருந்தோம்டா, தொழில் எதிர்பார்த்து அதை பார்க்கணும். அது இல்லையா நீங்க ரிஜெக்ட் பண்ணிடலாம். தீனுக்காக ரிஜெக்ட் பண்ணல, ஃபர்ஸ்ட்டுக்கு தீனை பார்த்துட்டு அதுக்கு ஒரு உலகத்தை பார்த்து அது இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணா தீனையும் சேர்த்து என்ன செய்வோம், நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். இது இமாம் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க காட்டின ஒரு வழி, ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் அது. அப்ப அந்த நடைமுறையை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி முடிச்சு கொடுக்க, இல்லைன்னா உங்களுக்கு பெரிய ஃபித்னா வரும்ன்றான். எனவே சலாஹியத் கட்டாயம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். சலாஹியத் என்றால் என்ன, அந்த சலாஹியத் எப்படிப்பட்ட, அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பொருத்தமான துணையில நம்ம பார்த்து விட்டோம். அடுத்த கட்டம் என்னன்னா, பெண், அதாவது ஒரு திருமண பேச்சுவார்த்தையில மிக முக்கியமான ஒரு பகுதியா இஸ்லாம் தூண்டியதும் வலியுறுத்தியதும் மிகவுமே வலியுறுத்திய விஷயம் பெண்ணை பார்த்தல். அந்த பெண்ணை பார்த்தல், திருப்பி ஆணை பார்த்தல் ஒன்று இல்லையான்னு கேட்கப்படாது. ஏன்னா இப்போ இந்த பெண்ணியம் பேசக்கூடிய ஒரு காலம், பெண் உரிமை பேசக்கூடிய காலம். இப்போ நான் பார்க்கறதெல்லாம் தடை இல்லை, ஆணை பார்க்கறதெல்லாம் என்னது தடை இல்லை. ஒரு பெண் ஒரு ஆணை பார்ப்பதற்கு இச்சையோடு இல்லாமல் பார்க்கறது இஸ்லாம் தடை செய்யலை. இச்சையோடு இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு தான் அந்த தடை. ஒரு பெண்ணை ஆண் பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ தடைகள் இருக்கே தவிர ஒரு ஆணை ஒரு பெண் பார்க்கறதுக்கு தடை என்னது இல்லை. சாதாரணமாக பார்க்கறதுக்கு ஒரு தடை ஒன்று இல்லை. ஆசைகளோ வேறு எண்ணங்களோடு இல்லாமல் ரசூல் நாங்கள் விளையாட்டை பார்க்கறதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு அங்கே பார்க்குறோம். இப்படி பல விஷயங்கள் என்ன செய்து இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இதுல பேசப்படுறதுலாம் பெண்ணுடைய இயல்பை வச்சு இந்த இடத்துல பேசப்படக்கூடிய ஒரு அம்சம். அப்போ ஒரு பெண்ணை பார்த்தல் அப்படி என்கின்ற அம்சத்துல பெண் பார்த்தல் அப்படின்றது இன்றைக்கு நடைமுறையில் இருக்குது. ஒரு காலம் இருந்துச்சு, கல்யாணம் முடிச்சு மணவரையில வச்சுதான் என்னது, மாப்பிள்ளை சிவப்பாக கருப்பான்னு தெரியும், பெண் சிவப்பாக கருப்பான்னு தெரியும், எல்லாமே அந்த இடத்துல வச்சுதான் என்ன தெரியும். அந்த நாள் அவளுக்கு என்ன பயங்கரமான நாளாகவும் இருக்கும். நம்ம எதிர்பார்த்த ஒரு சப்ஜெக்ட் இந்த ஆள்கிட்ட என்ன இல்லை என்ற மாதிரி நாளாக இருக்கு, எதுக்கோ முடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பெண்ணு அதை ஏற்றுக்கண்டுட்டேனே வாழ்ந்து சரி அப்படின்னு போறது. அதுல உள்ள எந்த விதமான மன நிம்மதியும் எந்த விதமான ஒரு சுதந்திரமும் கொடுக்கப்படாத ஒரு காலமா என்ன செஞ்சிச்சு. இது 1400 வருஷத்துக்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கன்றான், கல்யாணம் முடிக்கிறவங்கள பாருங்கன்றான். இத்தனைக்கும் பெரிய ஒழுக்கத்தை கடைபிடிச்சதுனால அப்படி நடக்கவும் இல்லை. கண்ட டைம் எல்லாம் பார்த்திருப்பாங்க.
எல்லா மதத்தையும் செய்ய சொல்றேன் பார்த்துருப்பாங்க. திருமணம் வர டைம்ல காட்டுறது இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே கொண்டு போய் என்ன செய்யுது, யாரு கணவன் யாரு எப்படி என்ற ஒன்றும் இல்லாம அப்படியே கொண்டு போய் சேர்த்து அந்த பெண்ணை இவன் பார்த்ததில்லை. இப்படி நடந்த பல திருமணங்கள் வந்து அதாவது வாளா வெட்டியாக இவளை விட்டுட்டு உடனே ஊரை விட்டு தாண்டி போன கணவன்மார்களும் இருக்குது. இவங்களை விட்டு போட்டு மனைவி என்ன பெரும்பாலும் பெண் போறதில்லை. ஆண் வந்து ஒரு விரக்தி அடைஞ்ச நிலைமைக்கு அடைந்த கட்டங்கள் எல்லாம் என்ன செய்து இருக்குது. எனவே இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு பெண்ணை திருமண பேச்சுவார்த்தையின் பொழுது பார்த்தல அனுமதிக்கும். பார்த்தல் இஸ்லாம் தடை செய்யும். முதலாவது ஒரு பெண்ணை பார்க்கலாது, அவன் வந்து தேவைக்காக ஒரு நிமித்தம் பார்த்து பேசலாமே தவிர மற்றபடி பெண் பார்ப்பது தடை. ஆனா இந்த ஹித்துபத்து நிக்காகல உண்மையாக நுழைந்து விட்டார். ஹித்துபத்து நிக்கால உண்மையா நுழைது, உண்மையா என்ன சொல்றேன், சும்மா பார்த்து தெரியறதில்ல. திருமண பேச்சுவார்த்தை உண்மையாக திருமணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் திருமண பேச்சுவார்த்தையில தான் அவங்களே இருக்கிறாங்க என்று ரெண்டு தரப்பும் உறுதியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த மணப்பெண்ணை பார்த்தல், இது சுன்னா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா. அந்த மணப்பெண்ணை வந்து பார்க்கிறது, இதனுடைய ஹுதூதுகள் அது இதுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். மணப்பெண்ணை பார்த்தலன்னா எந்த இடத்துலயும் தான் மணவரையில் அந்த பார்க்கறதுக்கு அவங்கள ரெடி பண்ணி வச்சுக்கிற இடத்துல மட்டும் தான் பார்க்கணும்ன்றது இல்லை. அவங்களை எங்கெல்லாம் பார்க்க முடியுமோ சந்தர்ப்பம் இருக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். வீதியில் அவங்க போற நேரத்தில் ஒரு தடவை பார்க்கணும்னு நினைச்சா பார்த்துக்கலாம், அவங்கள ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா பார்த்துக்கலாம். அவங்க வேலை செய்யக்கூடிய தலங்கள்ல போய் நம்ம பார்த்துக்கணும்னு நினைச்சா பார்க்கலாம். யார் இது பார்ப்போம் செலக்ட் பண்ணுவோம்ன்றதில்ல. ஏற்கனவே இந்த பெண்ணை திருமணம் பேசணும் என்று முடிவெடுத்த பெண்ணை பார்ப்பது அனுமதி. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தெரியாத அமைப்புல இருந்தாலும் சரி, தெரியாத அமைப்புல இருந்தாலும் சரி பார்க்கலாம், அதுல பிழை இல்லை. இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா பக்ரா 121 சொல்றான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின வல அமத்தும் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவ் அஅஜபத்கும். உங்களை கவர்ந்தாலும் அந்த பெண், முஷ்ரிக்கான பெண் உங்களை கவர்ந்தாலும் அடிமையான முஃமினான பெண் உங்களுக்கு சிறந்தவள். அதே போல ஆணை சொல்ற நேரத்துல முஷ்ரிக்கான அந்த ஆண் இஅஜாப் உங்களை கவர்ந்தாலும் என்ன அவனை விட ஒரு முஃமினான அடிமை ஆண் உங்களுக்கு என்ன சிறந்தவன் அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்ட. இதுல இஅஜாப்னா பார்த்து கவர்றதுதான். பார்த்ததன் மூலம் என்னது, உங்களை கவர்ந்து விட்டு மனசை வந்து ஈர்த்துட்டு அது நடந்தாலும் என்ற அப்ப ஈர்ப்பு மிக முக்கியமானதுனால அல்லாஹ் அதுக்கு ஒரு முக்கியமான என்ன ஒரு 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 அழுத்தம் கொடுக்குறான். அது கவர்ந்தாலும் வேண்டான்றான். அது கவர்ந்தாலும் இல்லைன்னு எப்படி சொல்லிக்கணும், அவன் நல்லவனாக இருந்தாலும் அவன் ஒழுக்கமா அப்படியெல்லாம் சொல்ல, உன்னை கவர்ந்தாலும் இஅஜாப் ஏற்பட்டாலும் வேண்டாம். அப்ப அந்த இஅஜாப் ஏற்படுறது கண்டு கவர்றது என்றது இயற்கையான ஒரு நிகழ்வு என்பதை என்ன செய்யுது குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. சூரா பக்ரா 121. அந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்காக ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொள்ளலும் மார்க்கத்தில் உள்ள ஒரு அம்சம். தன்னை பேச வருகின்றவர் பார்த்து அவர் என்ன செய்யணும், அதை கவர்ந்து எடுக்கணும். இந்த கவர்ந்து எடுக்கணும் அப்படின்றதுக்கு பெண்களுடைய அஹ்காமு ஸீனத்துன் நிஸா, பெண்களுடைய அலங்காரம் என்ற ஒரு பகுதி இருக்குது. கவர் என்ற பேர்ல எம்பம் பண்ணி வச்சுக்கிறாங்க, மேக்கப் என்ற பேர்ல அப்படியே பூசி முழுகி ஒரு எத்தனை, அதாவது இந்த அளவுக்கு விளங்கிட்டா லேயர், அந்த அளவு லேயர்கள் சேர்ற அளவுக்குள்ள போட்டு அட்டிச்சு அந்த மாதிரி பண்றத மார்க்கத்துடைய சட்டங்கள் கொஞ்சம் ஒரு பகுதி என்ன செய்து இருக்குது. ஒரு அழகுன்றது ஒரு இயல்பாக ஒரு இயற்கையாக என்ன செய்யணும் இருக்கணும். சும்மா அந்த நேரத்துல பூசி மழுகி லேயர் ஏத்துறதுல இந்த அமைப்புல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல மார்க்கத்துடைய சட்டம் என்ன, அதெல்லாம் என்னது இதுக்குள்ள வருமா, ஏமாற்றம் அப்படின்றதுக்குள்ள வருமா? ஏன்னா அடுத்த நாள் எல்லாம் கழுவிட்டு பார்த்தா அது ஆளை காண விளங்கிட்டா, நான் தான் வைப்பட்டு சொல்ற லெவல்ல இருக்குது விளங்கிட்டா, அப்படியா ஃபுல் மேக்கப் போட ஆள் காணும். இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஆயிடக்கூடாது. அதனால அழகுபடுத்திக் கொள்ள அலங்கரித்தல் என்பது மார்க்கத்துல இருக்குது. நம்ம எங்கேயாவது அலங்காரம் அப்படி இப்படி எடுத்த விமர்சிச்சோம் அப்படின்னா அது அளவுக்கு அதிகமானதை தான் நம்ம என்ன செய்யறோம் விமர்சிக்கிறோமே தவிர இயற்கையான அலங்காரங்கள் எதையுமே ஒரு அளவுக்கு மெருகூட்டி கொள்ற எதையுமே நம்ம இல்லை. இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி நம்ம சொன்னோம், அதாவது அபுஸ்ஸனாபில் இப்னு பஅகக் என்ற ஒரு நபித்தோழருடைய செய்தி நம்ம சொன்னோம். அதாவது சுபைஅ பின்துல் ஹாரிஸ் வந்து அந்த குழந்தை பிறந்திருது. அவங்க என்ன செய்யறாங்க, அதாவது தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார். தஜம்மலத் லில் ஹுத்தாப், திருமணம் பேசி வருகின்றவர்களுக்கு தன்னை அலங்கரித்து கொண்டார்கள் அப்படின்னு வருது. அப்படின்னா மார்க்கத்துல இது அனுமதி. இது அதாவது மக்கா வெற்றியுடைய டைம்ல நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இது. அப்போ அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அந்த காலப்பகுதியில் ஹிஜாப் எல்லாம் இறங்கிய பின்னால் உள்ள காலப்பகுதி. அப்போ அந்த ஹுத்தாப் திருமண பேச்சுவார்த்தைக்கு வருகின்றவர்களுக்கு ஹாத்திபுக்குன்னு வரல, ஹுத்தாப் அப்படின்னா ஒருத்தர் வருவாரு, அவர் வேணாமண்டுவார், இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்வாரு, அவர் அப்படி என்ன நிலைமை இருக்கும். அந்த மாதிரி திருமண பேச்சுவார்த்தைக்கு வருகின்றவர்களுக்கு தன்னை அலங்கரித்துக் கொண்டார்கள் செய்தி என்ன செய்தி
அதுல வருது. எனவே ஒரு மணப்பெண், ஒரு திருமண பேச்சுவார்த்தைக்குள்ள பெண், அவங்க 2 பேரும் பார்த்து கொள்வதும் அவர்களுக்குள் ஒரு கவன ஈர்ப்பு நடப்பதும் வந்து மார்க்கத்துல உள்ள ஒன்றுதான். அதன் ஊடாக உள்ளத்திற்குள்ள ஒரு விருப்பம் பெறத்தல் என்பது என்னது உள்ள ஒரு அம்சம் என்பதையும் இந்த செய்தியிலே நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்றோம். நான் ஏற்கனவே நம்ம சொன்னது. அதே போல அதாவது நம்ம பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காட்டப்பட்டது 5125வது இலக்கம். அப்போ அந்த நேரத்துல வந்து காட்டப்பட்டதுன்னு சொன்னால், அந்த கனவுலையே எனக்கு இது உங்களது மனைவி என்று சொல்லப்படும், நான் உங்கள் முகத்தை விட்டு என்ன செய்வேன், அதாவது கஷஃப்து அன் வஜ்ஹிக், திரையை என்ன செய்வேன் நீக்குவேன் அப்படின்ற பகுதி என்ன செய்து வருது. அப்ப இந்த பகுதியிலிருந்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தியாக இருந்தால் இது என்ன செய்யும், நடக்கும், அல்லாஹ் நடத்தி வைப்பான் அப்படி என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ ஒரு இதுல இன்னொரு பகுதியை புரிஞ்சுக்கொள்றோம். ஒரு முஃமினுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அருள்கள்ல ஒன்றுதான் சாலிஹான ஹலாலான ஒரு மனைவி, சாலிஹான மனைவி. அது அந்த இந்த உலகத்துல எந்தெந்த அளவுல அது இருந்தா இந்த உலகத்துக்கு அது இன்பமாகவும் சந்தோஷமா இருக்குமோ அப்படி ஒரு மனைவி சாலிஹா கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய அருள்கள் உண்டு. அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க ரசூலுல்லாஹ்ல பார்த்து, மா அரா ரப்பக இல்லா யுசாரியு ஃபி ஹவாக், நபி அல்லாஹ் தஆலா உங்களோட மனோ இச்சையில உங்களோட வேகமா இருக்கிறான்னு சொன்னாங்க. யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உங்களோட மனோ இச்சையில அல்லாஹ் நிறைவேற்றதுக்கு அல்லாஹ் வேகமா இருக்கிறாங்க. ஏன், நீங்க விரும்பிய பெண்களை முடித்துக் கொள்ளுங்கள், விரும்பியவர்களை நீங்கள் என்ன தள்ளி வையுங்கள், விரும்பியவர்களை சேர்த்துக் கொள்ளுங்க, குர்ஆன் இருக்குது. அப்பதான் ஆயிஷா சொல்றாங்க, மா அரா ரப்பக இல்லா யுசாரியு ஃபி ஹவாக், உங்களோட ஹவால வந்து அல்லாஹ் தஆலா மிச்சம் வேகமா இருக்கிறான் அப்படின்னு ஆயிஷா சொன்னதா வருது. அப்போ ஒரு மூமினுக்கு அது ஒரு நியாமத், ஹலாலான வடிவில் கிடைக்கிறது ஒரு நியாமத், சாலிஹான வடிவில் கிடைக்கிற இன்னொரு நியாமத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதான் ரசூலுல்லாஹ் இது அல்லாஹ்விடத்தில் இருந்தா இது என்ன செய்யும், அல்லாஹ் தஆலா நடத்தி வைப்பார்ன்றதை பார்த்தோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, அபூ ஹுரைரா அவங்க அதாவது அறிவிக்கிறாங்க, குறைஷிகள்ல ஒருவர் வந்து அன்சாரி பெண்கள்ல ஒரு ஆளு திருமணம் முடிக்கிறாங்க. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சாங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, தஸவ்வஜன்னு சொல்றாங்க, நீ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அனதர்த இலைஹா, பாத்தீங்களான்னு கேட்கிறாங்க. திருமணம் முடிச்சிருந்தா பாத்தீங்களான்னு கேட்கணும் அவசியம் இல்லை, பார்த்தீர்களா அந்த பெண்ணை பாத்தீங்களான்னு கேட்கலாம். இல்லைன்றாங்க. சொன்ன போங்க பேத்து பாருங்க, ஃபந்துர் இலைஹா, அந்த பெண்ணை பாருங்கள். அன்சாரி பெண்களுடைய கண்கள்ல சிலருக்கு என்னது ஒரு இது இருக்குது, உனக்கு பிடிக்காம இருக்கலாம், பிடிக்காம இருக்கிற மாதிரி ஒரு அதாவது சிறுமை தன்மைன்னு சொல்றாங்க. சில நேரத்துல அமஷ், அந்த வடிவு கண் அமைப்புகள் இருக்குது. ஒரு பெண்ணுடைய இன்றைக்கு வந்து அந்த அழகுண்டா என்னன்ற அந்த விளக்கமே நிறைய பேருக்கு இல்லை. அழகுண்டா என்னன்னே தெரியாது. அழகுண்டா என்ன நிறமாய்க்கணும் மட்டும்தான் அழகு அப்படின்ட்டு. அப்படி இல்லை, அழகுக்குண்டு அல்லாஹ் தஆலா வஹூருன் நயீன் என்ற குர்ஆன்ல என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அப்ப கண்ணழகிகள் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அழகுக்குண்டு சில விஷயங்கள் இருக்கு, அந்த அறிவு நம்மகிட்ட என்னது ஜென்ரலாவே இப்ப என்ன இல்ல. அப்போ அதனாலதான் எம்பமெல்லாம் நம்ம அழகுன்னு நினைக்கிறதுக்கான காரணம். சரியா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த கண்ணுல என்னது ஒரு இது இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதை பார்த்துக்க, உங்களுக்கு செட் ஆகினா நீங்க என்ன செய்ய முடியும். அப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க அப்படின்னு சொல்றது வந்து அந்த பெண்ணை பார்த்து எங்களுக்கு அவங்களுடைய பிடிக்காத எதுவும் இருந்துடக்கூடாது என்பதற்காகவும் பார்த்தல், உள்ளத்துல ஒரு அன்பு விருப்பம் நேசம் ஏற்படுதல் என்பதற்காகவும் என்னது பார்த்தல் அப்படின்னு பார்க்கணும். இது திருமணத்துக்கு முந்தைய விருப்பமா, திருமணத்துக்கு பிறகு உள்ள விருப்பமா? திருமணத்துக்கு முந்தைய விருப்பம். அப்ப இந்த திருமணத்துக்கு முந்தைய விருப்பத்தை மஹபத்துன்னு சொல்லப்படாட்டா நிலைமை என்ன? அப்ப இஷ்கன்னு சொல்ல வேண்டிய வரும். இது இஷ்க அல்ல, இது இஷ்க அல்ல. எனவே மஹபத்தா திருமணத்துக்கு முந்தைய விருப்பம் வந்தாலும் என்னது மஹபத்து, ஹுப்பு, உத்து, அதான் அர்த்தம். பாருங்க என்றாங்க ரசூலுல்லாஹ். திருமிதில வரக்கூடிய செய்தி 1087வது இலக்கம். முகைரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெண்ணை திருமணம் பேசுறாமோ, அதாவது முகைரத் இப்னு ஷுபா பொறுத்த வரைக்கும் நிறைய திருமணம் முடிச்ச நபித்தோழர்கள் ஒருவர். முகைரத் இப்னு ஷுபா வந்து திருமணம் முடிச்ச நபித்தோழர் லிஸ்ட் வச்சானா அவர் பஸ்ல வருவார். முகைரத் இப்னு ஷுபா காரணம் பேச்சாளர், தலைவர், ஆற்றல் மிக்கவர், எனது அழகும் உள்ளவர் அப்படி இருந்தார் முகைரத் இப்னு ஷுபா. அப்போ ஃபகால நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உந்துர் இலைஹா, நீங்க பாருங்க, திருமணத்துக்கு முன்னால் அவங்களை பாருங்கள். ஃபஇன்னஹு அஹ்ரா அயுதம பைனகுமா, உங்க ரெண்டு பேருக்கு இடையில பொருத்தம் ஏற்படுவதற்கு அது என்ன ஒரு நல்ல காரியம். அப்படி பார்த்துக் கொள்றது, நீங்க அந்த பெண்ணை பார்த்தல் என்பது உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு நெருக்கம் என்ன செய்யும் ஏற்படும், பொருத்தம் என்ன செய்யும் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே புகாரில் வருது 5030 இலக்கம். ஸஹல் இப்னு ஸஅத் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு பெண்மணி வந்து என்னை நான் உங்களுக்கு என்ன செய்றேன், அதாவது அன்பளிப்பாக தாரேன் அப்படின்னா, நீங்க வஹபத்னா அது அன்பளிப்புன்னு சொல்ற மகர் இல்லாம முடிக்கிறது. மகர் இல்லாம ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து என்ன செய்யலாம் திரும்ப, அவங்க எந்த மகரும் கேட்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் மனைவியா என்ன செய்வாங்க மாறுவாங்க. அப்போ ஃபனதர இலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணுடைய அழகை பார்த்தார்கள் என்று வருது, உற்று நோக்கி பார்த்தார்கள் அப்படின்னு வருது, மேலும் கீழுமாக ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள் அப்படின்னு வருது. அப்போ ஒரு ஆணுக்கு திருமண பேச்சுவார்த்தை என்று வந்தால் அவருடைய உடல் ரீதியான ஒரு பொதுவான அமைப்பை பார்க்கறது மார்க்கத்துல என்ன
பிழை இல்லைன்றதுக்கு இந்த செய்தி ஆதாரம். மேலும் கீழுமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், உடலில் இப்படி நேராகவும் ரசூலா என்ன செஞ்சாங்க பார்த்தார்கள். பின்னர் ரசூலா தலை என்ன செஞ்சாங்க குனிந்து கொண்டார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லை, என்ன செய்யல ஏற்படலை, அவங்க என்ன செஞ்சுட்டாங்க உட்கார்ந்து விட்டார்கள். இந்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம் இதுல பாக்குறோம், பெண்கள் மஜ்லிஸ்ல உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு. அப்ப இந்த செய்தியிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுல இந்த ஹதீஸ்கள் எல்லாம் திருமண வாழ்க்கைக்கு முன்னால பேச்சுவார்த்தையின் பொழுது பெண் பார்த்தல் அப்படி என்றுடைய அந்த பார்த்தலை குறிக்கக்கூடிய விஷயங்கள். இதுல இந்த அதாவது குரங்கியல் டீமும் குரங்கியலுக்கு ஆதரவான சிலபஸ் படிச்ச டீமும் வந்துட்டு இது என்ன ஒரு என்ன அநாகரிகமான இது குரங்கு பேசலுமா யோசிச்சு பாருங்களேன். சரியா, அது அவரு என்ன ஒரு அசிங்கமான ஒரு சப்ஜெக்ட். இது ஒரு இப்படி பார்ப்பதா, ஆணையும் கல்யாணம் முடிக்கலான்னு சொல்லிட்டு, பெண்ணையும் கல்யாணம் முடிக்கலான்னு சொல்லிட்டு, விரும்பின உடுப்புல நிர்வாணமா போகலான்னு சொல்லிட்டு, மிருகங்களையும் கல்யாணம் முடிக்கிற உரிமைன்னு சொல்லிட்டு, நீயே குரங்கா மாறுறது உண்ட உரிமைன்ட்டு, வாப்பாவுமா குரங்குன்னு சொல்லிட்டு நீ இதை பேசுறதுக்கான உலகத்துல எவ்வளவு பெரிய ஆச்சரியம் நினைச்சு பாருங்க. அதுதான் அந்த இடத்துல அதை கேட்டான்னு என்ன சொல்லுவோம், உங்களோட அடிப்படையில நாங்க பேசுறோம், உங்களோட அடிப்படையில நாங்க பேசுறோம் அப்படின்னு. அதாவது இதை கேட்கறதுக்கு யாருக்கு அருகதை இருக்கேன்னு சொன்னா, ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்றி அந்த மதத்துடைய ஒழுக்கங்களை பின்பற்றி வாழக்கூடியவங்களுக்கு ஒரு கேட்கறதுக்கு அருகதைக்கு இதுல நம்ம இஸ்லாத்துடைய இந்த அனுமதி என்றெல்லாம் நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து ஏற்கனவே மத்த மதத்தில் உள்ளவங்க பேசினாங்கடா, இந்த குரங்கியல் தாக்கம் இல்லாதவங்க குறவு, சரியா, அப்படி இருக்கக்கூடியவங்க பேசினாங்கன்னா என்ன சொல்லுவோம்னா, இந்த செய்திகளை நீங்க ஆச்சரியமா பார்க்க கூடாது. ஏனென்றா நம்ம ஏற்கனவே இந்த குடும்பவியல் அந்த முன்னுரையில சொன்னோம், ஒரு இடத்துல இருந்து கொண்டு இதை பேசப்படாது, அந்த சூழலை புரிஞ்சு என்ன செய்யணும், எல்லாமே உங்களுக்கு அனுமதி, பெண்ணை பார்க்கலாம், அவங்களோட பழகலாம், சேரலாம், நீங்க இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இதுக்கலாம், அனுமதி உள்ள டீம் வந்து இதை கேட்க இயலாது. எங்களுக்கு எல்லாம் தடை, எங்களுக்கு இதை ரசூலாங்க இப்படி செஞ்சாங்க இப்படி அனுமதிச்சாங்கன்றதுக்கு முன்னால எல்லாமே என்ன எங்களுக்கு எல்லாம் தடைன்றதுனாலதான் இந்த அனுமதி என்ன செய்து வழங்க முடியும். அந்த நிமிடம் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்பு, மேலோட்டமான உடல் அமைப்பை அவருடைய அழகை பார்க்கறது அனுமதிக்கிறாங்க ரசூலாங்க. அவனுக்கு எப்படி பார்க்கணுமோ அதை எப்படி பார்த்தா அந்த மனசுக்குள்ள எது பொருத்தமாக்கும்னு அவன் நினைக்கிறான், அப்படி பார்க்கறத மார்க்கம் என்ன செய்யல தடை செய்யவில்லை என்பதுதான் இதுல மிக தெளிவு. அப்ப ஒரு ஒழுக்கமாக வாழக்கூடிய ஒரு சமுதாயத்துல இது விதிவிலக்கு இங்க இந்த இடத்துல என்ன செய்யுது, இந்த இடத்துல நீங்க வந்து என்ன செய்யலாம், இது அந்த நீங்க ஏற்கனவே இந்த கட்டுப்பாட்டுல ஒழுக்கத்துல விதிவிலக்குல கட்டுப்பாட்டுல என்ன ஒரு விதிவிலக்கு உங்களுக்கு என்ன செய்யுது கிடைக்கும். இந்த இடத்துல நீங்க பார்த்து மனதுக்குள்ள என்ன செய்யலாம் ஒரு எண்ணத்தை, நீங்க இன்கேஸ் அது பிடிபடலையா அந்த குறையை மறைச்சிடணும், வெளியே யார்ட்டும் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது. நீங்க என்ன செய்யலாம், அந்த திருமண பேச்சுவார்த்தை விட்டு விடலாம், அந்த அனுமதி தான். ஆனா அந்த நிமிடத்துல அவருக்கு என்ன இருக்கணும், திருமணம் முடிக்கிற எண்ணத்தோட தான் அவர் போய் என்ன செய்யணும் பார்க்க வேண்டும். இப்ப முஸ்னத் அஹ்மதுல இன்னொரு செய்தியை பாருங்க, 23602 இலக்கத்துல வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கதப அஹதுக்கும் இம்ரஅத்தன், ஒரு பெண்ணை திருமணம் பேசினால், ஃபலா ஜுனாஹ அலைஹி யன்துர இலைஹா இதா கான இன்னமா யன்துரு இலைஹா லிஹித்பத்தின் வ இன் கானத் லா தஅலம். அந்த பெண்ணை பார்ப்பதில் இவருக்கு குற்றம் இல்லை, அவள் தெரியாமல் இருந்தாலும் சரி. அந்த பெண்ணுக்கு இவர் பார்க்கிறார் என்ன தெரியாம இருந்தாலும் சரி, பார்ப்பதில் என்ன குற்றம் இல்லை. அவர் ஹித்பாவுக்காக வேண்டி பார்ப்பதாக இருந்தார், திருமண பேச்சுவார்த்தைக்காக வேண்டித்தான் அவர் பார்ப்பதாக இருந்தார், ஹதீஸ்ல அப்படியே வருது, அதுக்காக வேண்டித்தான் பார்ப்பதாக இருந்தால் அந்த பெண் தெரியாது விட்டாலும் பார்ப்பதில் என்ன குற்றம் இல்லை. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், ஒரு பெண்ணை வந்து அப்படி பார்ப்பதில், இதனால இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில இதுல வந்து கருத்து முரண்பாடு இருக்குது. இந்த லாஹிரியா மதுஹப் ஒரு கருத்து ஒன்று இருக்கு, நீ அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க எல்லாத்தையும் வெளிப்படையா தான் எடுப்பாங்க. லாஹிரியா மதுஹபினர் நீங்க வந்து அதாவது தேங்கிய நீரில் ஒன்றுக்கு இருந்து விட்டு குளிக்க வேண்டாம்னு வரும். தேங்கிய நீர்ல போய் ஒன்றுக்கு இருந்துட்டு ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்கு, அதுக்குள்ளே ஒன்றுக்கு இருந்துட்டு அதுல என்ன செய்வானா குளிக்க வேணாம், அது வந்து அசிங்கம் அப்படின்னு ரசூலா தடை செய்யறாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆள் வந்து வெளியே ஒன்றுக்கு இருந்து அதை தூக்கி அதில் ஊற்றி விட்டாருன்னு வைங்களேன், சிறுநீர் கழிச்சிட்டார், அப்போ குளிக்கலான்றாங்க. ரசூலா தடை செஞ்சது என்ன, அதுலேயே என்ன அதாவது இந்த சிறுநீர் கழித்து விட்டு குளிக்க வேணாங்கடா, வெளியே சிறுநீர் கழிச்சிட்டு அதில் ஊற்றி குளிச்சா பிழை இல்லை அப்படின்னு என்ன செய்யறா சொல்றா. இது மாதிரி சில அதுக்காக வேண்டிய அவங்களோட ஃபிக்ஹ் வந்து மோசமான ஃபிக்ஹ் இல்லை, இந்த மாதிரி ஜுமூத்ன்றது அப்படியே நஸ்ஸ ரசூலாங்க இதைத்தான் சொன்னாங்க, இதை தாண்டி போகக்கூடாது என்று விளங்குறது விளக்கமா. அவங்க என்ன சொல்றாங்க, ஹதீஸ்ல அப்படித்தானே இருக்கின்றான், ஹதீஸ்ல என்ன அப்படித்தானே ஹதீஸ்ல எப்படி இருக்குது, அதாவது தேங்கிய நீர்ல ஒன்றுக்கு இருந்துட்டு நீங்க குளிக்கிறான்னு தான் இருக்கு, மற்ற எதுவும் வரல. எனவே அதுதான் மாதாவிடா பெண்மணியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ரத்தத்தை கண்டா என்ன செய்யுங்க, அதாவது தொழுகையை விட்டுருங்க, அதுக்கு இந்த குளிச்சிருங்க, அவளாவது தொழுகையை விட்டுருங்க, கழுவிக்கங்கன்னு வந்தா இவங்க மாதாவிட ரத்தத்தை சொல்றது இல்லை, எந்த ரத்தத்தை கண்டாலும் என்ன செய்யணும்
ரத்தத்தை கண்டாண்டு ரசூலா சொல்லிட்டாங்க. அப்ப ரத்தத்தை கண்டால் அப்படி இதுக்கு சொல்றது ஜுமூத், அதாவது நஸ்ஸ வந்து விளங்குறதுக்கு ஒரு பங்கு ஒன்று இருக்குதே அந்த இது இருக்காது. ஆனா ஃபிக்ஹ்ல வந்து அவங்க அதான் இப்னு ஹஸம் லாஹிரி, இப்னு ஹஸம் வந்து லாஹிரி அஹ்மத், அவருக்கு முன்னால் அவருடைய ஆசிரியர் தாவூத் லாஹிரி, அவரை இவரை விட மிகப்பெரிய அறிஞராயிருந்தார். ஆனா இவங்களுடைய ஃபிக்ஹ் வந்து பெரிய ஒரு ஃபிக்ஹ். முஹல்லா பில் ஆசார் இப்னு ஹஸம் நூல் வந்து ஒரு அற்புதமான நூல்கள்ல உண்டு, இஸ்னாதுகளோட வரக்கூடிய செய்திகள் உண்டு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் அப்படி, மற்றபடி குர்ஆன் சுன்னாவுடைய விஷயங்கள் அவங்க மிக உறுதியாக இருந்து மிக தெளிவாக பேசிய அறிஞர்கள் அவங்க. இவங்க வந்து இவங்களோட கருத்தை விட்டுருவோம். மற்ற அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கிற ரெண்டு கருத்து. ஒன்று, அபாயாவுடைய அமைப்பு இருக்கிற முகத்தை திறந்து இந்த கைப்பட்டு விளக்கு இவ்வளவுதான் என்ன செய்யலாம் பார்க்கலாம். மற்ற டைம்ல அவங்க முகத்தை மூடி இருந்தா இந்த டைம்ல இவ்வளவு திறந்து பார்க்கலாம், இவ்வளவுதான் அவங்க காட்டலாம், பேச்சுவார்த்தை ஈடுபடலாம். இன்னும் சில அறிஞர் அப்படி இல்லை, மஹரமுக்கு முன்னால என்ன ஆடையில இருக்கிறாங்களோ அந்த ஆடை அளவுல அவங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். கால் பார்த்து படுறதோ, இந்த அளவு கை பார்த்து படுறதோ, விளையிட்டா காலுடைய ஓரங்கள் பார்த்து படுறதோ, முகம் பார்த்து படுறதோ, மஹரமுக்கு முன்னால ஆடையில பார்த்து படுறதோ விளையில, அதான் சரியானது. ஒரு திருமண பேச்சுவார்த்தைக்கு அவங்க ஒரு முந்தானையோட உட்கார்ந்து இருந்தா கூட என்னது அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் என்றதை பார்க்கலாம் என்றதுல எந்த விதமான இதுவும் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாத நிலையிலும் பார்க்கலாம் என்று சொல்லிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்த முறை என்ன செய்யுது ஹதீஸ்ல மேலும் கீழுமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் அப்படின்னு வருது. இந்த செய்திகள் எல்லாம் வந்து ரசூலுல்லாஹ் கண்ணை பாருங்க அப்படின்னு சொன்னதாக என்ன செய்தி வருது. அதனால இந்த செய்திகள்லாம் ஒரு பெண்ணை ஒரு மஹரமுக்கு முன்னாலே எப்படி சாதாரண முந்தானையுடைய ஆடையோடு இருப்பாங்களோ அந்த ஆடையுடன் திருமண பேச்சுவார்த்தையில பார்க்கலாம் என்றதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. அந்த அதாவது ஒரு தடவை அவங்க மனசுல படுற அளவுக்கு பாக்குறது, பார்த்து முடிச்சாச்சு, ஏதாவது திருப்பி வந்து நம்ம வந்து இதை பார்க்கல, கண்ணை அவதானிக்கல அல்லது ஏதாவது ஒன்று அவதானிக்கல அப்படின்னு ஒரு மனசுல பட்டுச்சுன்னா திருப்பி அதை பார்க்கறதுல என்ன செய்யற தடை இல்லை. அந்த அதாவது எதற்காக பார்க்கறோட எண்ணத்தை யாருக்கு தெரியும்? அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். சும்மா பார்த்துட்டே இப்ப மட்டும் பார்க்கறது என்ற மைண்ட் செட் வந்து அவன் பாவி, அவன் பாவத்தோடு சம்மந்தப்பட்ட, அது திருமணத்துக்கு அனுமதிச்சாலும் சரி அனுமதிக்காலும் சரி அவன் என்ன செய்ய போறான், அந்த பாவத்தை செய்யத்தான் போறான். ஆனா உண்மையான ஒரு நோக்கம் உள்ளவனுக்கு தெரியும் இதெல்லாம் எந்த அளவுக்கு நான் பார்க்கணும், எந்த அளவுல எடுக்க முடியும். ஏன்னா எல்லை என்றது இதான். அவங்க சாதாரணமா மஹரமுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆடை அமைப்புல அவங்க பார்க்கலாம். அதனால பெண் பார்க்க போறவங்களுக்கு அபாயா போட்டு பேஸ் கவர் பண்ணி தான் உட்காரணும்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா அப்படி அங்க உட்கார்ந்துட்டு நான் இதுக்கே பார்க்க வரணும்னு என்ன செய்யலாம், போயிடலாம். பேச்சுவார்த்தையில ஒன்றும் பேசவும் இயலாது. சாதாரணமான இதுல இருந்து என்ன செய்யலாம், அவங்க பார்த்து கொள்ளலாம். மார்க்கத்துல இதுல எந்த விதமான தடையும் இல்லை. எனவே பார்த்தல் சுன்னா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த சப்ஜெக்ட்ல நிறைய அறிஞர்களுடைய நிலைப்பாடுகளை பார்க்குற டைம்ல ஷேக் நாஸ்ர் அல்பானி, ஷேக் பின் பாஸ், இப்னு உசைமீன், அது போல அதாவது இப்னு உசைமீன் இது கன்ஃபார்ம் பண்ணிக்கல, சுலைமான் ரஹீலி, அதே போல என்ன இப்படி பல அறிஞர்கள் வந்து என்னது இந்த நிலைப்பாடை தான் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதாவது ஒரு ஒரு மஹரமுடைய ஆடை எப்படி இருக்கு, மஹரமுக்கு முன்னால் எப்படி ஆடையும் அந்த லெவலில் அவங்க என்ன செய்யலாம், முந்தானைகளோடு பார்த்து கொள்ளலாம். எனவே பார்த்தல் அப்படி என்ற பகுதி. அடுத்தது அவங்க தனிச்சிருக்கிற மாதிரியான சூழலாக இருந்தால் கூட அப்படி பார்க்கிற சந்தர்ப்பத்தில் இப்ப ஒரு வீதியில போறாங்க, ஒரு இடத்துக்கு போறாங்க, அந்த டைம்ல நம்ம பாக்குறது பொது இடம், அப்ப அதுல ஒரு பிழை இல்லை, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பாக்குறதுல பிழை இல்லை. அது அல்லாம இது யார் பாக்குறது, திருமணம் பேசுறவர் பாக்குறது, அவர் நானா பாக்குறது, தம்பி பாக்குறது, மச்சான் பாக்குறது, பார்த்த ஓகே அப்படி நீனு வந்து பாருண்டா, அது என்னது, அது பெரும் பாவம் விளக்கிட்டா. அப்படி கொஞ்சம் திருமண ஹதீஸ்ல சொன்னாரே ஒரு திருமண பேச்சுவார்த்தையில, அது நீ முடிக்க போறதுக்கு இல்ல, யாரு முடிக்க போற அவன் பார்க்கணும் விளக்கிட்டா. இவர் பார்க்கலாம்னு சொன்னதுக்காண்டி இவர் போட்டோ பிடிச்சு அனுப்புற, வீடியோ பிடிச்சு அனுப்புற, நானா பத்தி பாக்குற, தம்பி பேத்து சில பேச்சுவார்த்தையில நானா நீங்க பாத்தீங்களான்னு கேட்கிறேன், தம்பி நீங்க பாத்தீங்கன்னா, தங்கச்சி நீங்க பாத்தீங்க, என்னடா இது திருமண பேச்சுவார்த்தை என்று அவர் மட்டும் தான் பார்க்கணும். பெண்கள் பார்க்கறது வேற, ஆண்கள்ல பாப்பா பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அஜ்னபி அவர். அப்போ இவர் மட்டும்தான் என்ன செய்யணும் பார்க்கணும். எல்லாருக்கும் கூப்பிட்டே கேட்கிறாங்க, நானுக்கு ஓகே அவர் வந்து பார்க்க சொல்லுங்க, தம்பிக்கு ஓகே அப்படின்ட்டு. இது என்ன அசலே என்னது பிரச்சனை ஆகிக்குது. அப்ப இந்த அடிப்படையில் யாரு பேச்சுவார்த்தை இருக்கிறாரோ அவர் என்னது பார்த்தல் என்பதை தான் இது குறிக்கும். எனவே தனிமையில பாக்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையுமாக இருந்தா, உதாரணமா வீட்டுல பார்க்க வைக்க போறாங்கன்னா வீட்டுல ஆட்கள் இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு தனியான ஒரு அறையில அவங்க பார்த்து கொண்டாலும் இவங்களுடைய கவனம் என்னது அங்கனைக்கு இருந்தா ஓகே. அது அல்லாம பெண் பார்த்தல் மார்க்கத்துல அனுமதி, நீங்க இந்த இடத்துக்கு வாங்க, நான் அந்த இடத்துக்கு வாரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சந்திச்சு ஹோட்டல்ல உட்கார்ந்து என்ன அதாவது அங்க உட்கார்ந்து பேசுறது, அல்லது திருமண பேச்சுவார்த்தை டேட்டிங் அப்படின்ட்டு ஹதீஸ் அடிப்படையில நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இங்க வந்திக்கிறோம் என்ற அடிப்படையில வந்துச்சுன்னா அப்புறம் என்ன நடக்காது, சீட்டிங்ல தான் முடியும். லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ரஅத்தின் இல்லா மாதி மஹரம். ஒரு பெண் ஒரு ஆணோடு இருப்பதாக இருந்தால் மஹரமுடைய ஒருவர் என்ன செய்ய இருக்கணும். அட்லீஸ்ட் அவங்கள அவங்க 2-3 விஷயங்கள் பர்சனலா பேசிக்கிறோம் நினைச்சா கூட வந்து இந்த இடத்துல வந்து ஒரு என்ன ஒரு மஹரம் ஒரு அளவு தூரத்திலேயாவது என்ன செய்யணும் இருக்கணும், ஒரு தூரத்திலேயாவது ஒரு மஹரம் என்ன செய்யணும் இருக்கணும், ஏதாவது பர்சனலா பேசணும் இருந்தா ஒரு அந்த மாதிரி இருந்துக்கிறோம். எனவே தனிப்பட்ட ரீதியாக என்ன செய்யக்கூடாது, அவர்கள் சந்திக்க கூடாது, சந்திப்பதாக இருந்தால் ஒரு மேற்பார்வை என்ன செய்யணும் இருக்கணும்.
போன்ல பேசுறத பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், அதாவது அந்த குடும்பத்தினர் தெரிஞ்சுதான் பேசணும் அப்படின்ற எந்த நிபந்தனைகளும் இல்லை. ஆனா தேவையானதை மட்டும் ஓரிரு தடவைகள் அந்த திருமண விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு பேசுறது ஓகே. அதுக்கு அடுத்த லெவலுக்கு போறது ஹராம். அந்த அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அதாவது இது வழிவகுக்குமாய் தான், இதுவும் ஹராம் தான். அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இது வழிவகுக்கும். கூட ஈமான் உங்களுக்கு தெரியும். இதுல நம்ம என்ன கால் வச்சோம்னு சொன்னா அப்படியே நம்ம என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம் தான்னா நீ கால் வைக்க கூடாது, அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு அப்புறம் அப்படி நடந்துட்டு இப்படி நடந்துச்சுன்னா தெரியும் தானே உங்களுக்கு இந்த இயல்பு என்னன்னு. அப்ப அதுல அதை கால் வைத்து இருக்க கூடாது. உங்களுக்கு அந்த ஒரு மன கண்ட்ரோல் இருக்கும். நான் தேவையானதை மட்டும் தான் இதுல சப்ஜெக்டை பேசி நான் இதை முடிச்சு கொள்வேன் அப்படின்ற லெவல். தேவையானதை பேசுறதுக்கு 4 மணி நேரம் பேச தேவையில்ல, நைட் 1 மணிக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை, விளங்கிட்டா. அடுத்தது என்னது சத்தம் போடாம அது இது 300 போட்டு இந்த மாதிரி லெவல் எல்லாம் பேச வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. 5 நேரமும் சுப தொழுதியா ஒரு கோல், லுகர் தொழுதியா ஒரு கோல், அசர் தொழுதியா ஒரு கோல், மகரிப் தொழுதியா ஒரு கோல், இசா தொழுதியா ஒரு கோல், விளங்கிட்டா. என்னடா அன்றாட இதை பாக்குறாரா தொழுதியா அப்படின்னு மெயின்டைன் பண்ணி பாக்குறாரா. தொழமாட்டான்னு அவள் விளங்கிட்டா நான் போய் தானே சொல்லுவான். நீ 5 நேரம் கோல் எடுத்து வேலை இல்லையா, தொழாதாலன்னா பொய் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ அதை அப்படி டெஸ்ட் பண்ற ஒரு விஷயம் மட்டும் நம்ம சாலியான துணை எப்படி பார்க்கணும் என்ன செஞ்சுக்கிறோம் அதெல்லாம் சொல்லி இருக்கிறோம். எனவே பேச்சுவார்த்தையும் அனுமதி, அவர்கள் திருமணம் சம்பந்தமான சில விஷயங்களை பேசிக் கொள்றதுக்கும் அனுமதி உண்டு. பார்த்தல்ன்றது இந்த நிலையில என்ன செய்யலாம் இருக்கலாம். தனிமையில பார்த்தல் லெவல் அவர் மகரமுடைய மற்றவர்களுடைய ஒரு பாதுகாப்பு அந்த இடத்துல என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்பது இந்த திருமண பேச்சுவார்த்தையில இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அதாவது திருமண பேச்சுவார்த்தையில அதாவது இந்த திருமண பேச்சுவார்த்தை சம்பந்தமா சில பலகீனமான ஹதீஸ்கள் இருக்குது. அது ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் சொல்றது முக்கியமா இந்த ஹதீஸை சொல்லலாம் யாருன்னு சொல்லி சுனன் குப்ரா பைஹக்கில வரக்கூடிய செய்தி 13501 இலக்கம். இதுல ஹிஷாம் இப்னு அலி என்று ஒருத்தர் இவர் அறியப்படாத ஒருவர். அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க விரும்பினாங்களாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை அனுப்பினாங்களாம் அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு. அப்ப சொன்னாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுடைய சில இடங்களை எப்படி கிளீனா வச்சுக்கிறாங்கன்னு பாக்குறது, காலுடைய பாதத்துடைய பின்பகுதி நம்ம என்ன சொல்லுவோம் அதுக்கு அந்த குதிகாலை கொஞ்சம் என்ன செய்ய பாருங்க என்று ரசூல் சொன்னாங்களா. அவங்கள்ட்ட என்ன ஸ்மெல் என்ன செய்யுது வருது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப அந்த டைம்ல போய் அந்த பெண்ணை இதுதான் பார்க்க வந்தாங்கன்னு காட்டிக்கலாம அவங்க முழுமையா செக் பண்ணிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்களா அப்படின்னு ஒரு செய்தி வருது. இது அதாவது பலகீனமான தாயிஃபான செய்தி. பெண் அந்த பேச்சுவார்த்தைக்கு போறவங்க கொஞ்சம் டீசெண்டா நடந்து கொள்ளணும். அடிமை பெண்ணை வாங்க போற மாதிரியே என்ன செய்வாங்க சில டைம் நடந்து கொள்வாங்க. அங்க போய் நடன்றது விளங்கிட்டா, நடக்க விடுறது விளங்கிட்டா, நடக்க விடுறதுன்னு சொன்னா நீங்க போங்க வாங்க அப்படின்னு என்ன செய்யறது நடக்க விடுறது. அதுக்கு பிறகு சிரிங்கன்றது, சரியா, எலும்பி நில்லுங்கன்றது, சமைச்சதை எடுத்துட்டு வாங்க டக்குனு கிச்சனுக்கு ஓடுறது, இவங்க பின்னால் என்ன செய்யறது கிச்சனுக்கு ஓடுறது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது முடிய அவிழ்த்து விடுங்கன்னு சொல்றது, முடிய கட்டி விடுறது. அந்த இடத்துல பார்த்துட்டு போனவர் அந்த பெண் மானசீக ரீதியாக என்ன செய்வாங்க தெரியுமா, உடைஞ்சிருவாங்க. மானசீக ரீதியா உடைஞ்சு போயிடுவாங்க மனசுல. அதாவது என்னடா ஒரு தடவை நடந்தா பரவாயில்ல, ஒரு 2ஆவது தடவை வருவாங்களும் அப்படி செஞ்சிருவாங்களா, 3ஆவது தடவை செஞ்சிருவாங்களா, இது என்ன இது. அப்ப உண்மையிலே பார்த்தல்ன்றது ஒரு பெண் அதை ஒத்துக்கல கூடாது. இந்த லெவலுக்கு நீ பார்க்க வேண்டிய அவசியம் என்னது இல்ல. உனக்கு இஷ்டம்னா பாரு, இல்லாட்டி விசாரிச்சு தெரிஞ்சுக்க, இல்லாட்டி எல்லாம் ஹலாஸ் பர்றா வரைக்கும் போக வேண்டியதானு ஆக்களை அனுப்பிட வேண்டியதான். இதை எலும்பி நிலைன்றது உட்கார வைக்கன்னு சொல்றது. நம்ம ஒரு பெண் புத்திசாலியா இருந்தா ரைட், அவங்க எல்லாத்தையும் பார்க்கட்டும் என்ற அடிப்படையில அவங்க சில தானாக என்ன சில நடவடிக்கையில ஈடுபட்டு அது செஞ்சு இது செஞ்சு நடந்தா பரவாயில்ல. இன்னும் சில கலாச்சாரம் இருக்கு, முழு குடும்பம் உட்கார்ந்தீங்க அவங்க டீ கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறது எல்லாரும் பாக்குறது. உங்களுக்கு ஓகேயா, உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு எவ்வளவு கேவலமாக விளக்கிட்டா, உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி ஆம்பளை பொம்பளை பெரியப்பா சாச்சா தம்பி நானா எல்லாரும் பார்த்து என்ன செய்யறது ஓகே பண்றது ஒரு பிழையான ஒரு நடைமுறை. அடுத்தது என்னது பார்க்க வேண்டியது அவர் தான். அடுத்த பெண்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதே நேரம் ஒரு அடிமை வாங்குற அமைப்புல மாதிரியான ஒரு வேலை என்ன செஞ்சிடக்கூடாது. என்ன அனுப்புறது போறது வாரது அது செஞ்சு பாரு இது செஞ்சு பாரு அப்படின்னு சொல்றது பிள்ளை. சாதாரணமா ஒரு பெண்ணை பார்த்தோன்னே தெரியும், அந்த குடும்பத்தை பார்த்தோன்னே தெரியும், அவங்களோட அளவுகள் தெரியும், அவங்களுடைய நடைமுறைகள் தெரியும், எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துக்கே போகணும். அந்த இடத்துல வலிக்கும். நம்ம யோசிச்சு நம்மளோட மகளோ நம்மளோட தங்கச்சிக்கோ இப்படி ஒரு நடைமுறை நடக்கும், நம்ம அதை ஏற்றுக்கொள்வோமா? அதை எப்படி போய் இன்னொரு சகோதரிட்டு நம்ம அப்படி என்ன செய்யறது. அதனால அந்த லெவலுக்கு இல்லாம அவங்களும்
சரி நம்மளை பார்க்க வராங்க, அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணும் என்ற அடிப்படையில் அந்த பெண்களும் என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். அது ஒரு அளவான அமைப்புல என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அடுத்த தேவையில்லாத அளவுக்கான செக்கப்புகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மனிதர்களும் என்னது ஒரு அளவுல தான் என்ன செய்வாங்க, கிளீனா இருப்பாங்க, சுத்தமா இருப்பாங்க எல்லாரும். அப்படிங்கிற டைம்ல அப் டு டேட்டாக என்னது ஊர்லீனை பாக்குற மாதிரியும் இவர் சொர்க்கவாசி மாதிரியும் ஊர்லீனை பார்க்க இவர் சொர்க்கவாசி ஆகணுமே அந்த லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. அடுத்தது இந்த பேச்சுவார்த்தையில் உச்சகட்டத்தில் இன்னொரு பகுதி என்ன, அங்கனிக்கே ஓகே ஆக்கிட்டு இவங்களை அனுப்பிடுறது, அறைக்கு தனியா அனுப்பிடுறது, கதவை மூடி என்ன பேச்சுவார்த்தை. அவங்க பேச்சுவார்த்தை நடக்குது, அப்படி 10 நிமிஷமா பேச்சுவார்த்தை, 15 நிமிஷமா பேச்சுவார்த்தை, 20 நிமிஷம் பேச்சு. என்னதான் மகரம் யாரெல்லாம் அங்க இடத்துல இருந்தாலும் சரி, கதவை என்ன செய்யக்கூடாது, நீயே க்ளோஸ் பண்ண. கதவும் அவங்க விளங்காத இடத்துல இருக்கலாம், அது வேற. இவங்க என்ட்ராகிறதுக்குரிய அந்த என்ன அந்த அனுமதி அதுக்குள்ள என்ன செய்யணும் இருக்கிறேன். ஏன்னா அவங்க வெறும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது தானே அந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு பிடிப்பு ஏற்படுறதுக்காக வேண்டித்தான். அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பிரைவேசி கொடுத்து இருக்கிறதுன்றது தேவையில்லாத ஒரு அம்சம். சிலர் நீங்க போங்க மொட்டை மாடி போய் பேசிட்டு வாங்கன்றது விளங்கிட்டா. அப்போ அது இதெல்லாம் ஒரு தவறான ஒரு மோசமான ஒரு நடைமுறைகள். அப்படி நம்ம செய்வோம் பார்க்கறது பேச்சுவார்த்தையில் அனுமதி, ஒரு அளவிலான அனுமதியை தான் என்ன செய்யுது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல அப்ப இப்படி பார்க்க போறவங்க இதை மட்டும் செக் பண்றது இல்லை, கிச்சனை செக் பண்றது, அந்த இதெல்லாம் செக் பண்ண ஒரு அளவுக்கு சுத்தத்தை பார்க்கறதுக்கு நம்ம செக் பண்றது பிழை அல்ல. எப்படி சுத்தமாக்கிறாங்களா, நீட்டா ஆக்கிறாங்களா, ஒழுங்காய்க்கிறாங்களா என்றது பார்க்கறது பிழை அல்ல. ஆனா ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு பார்வையோட செலுத்துவாங்க. இவங்களோட வீட்டுல கூட அப்படி இருக்காது, இவங்களோட வீட்டுல கூட அப்படி இருக்காது. அந்த ஒரு செக்கப் நாங்க என்ன செய்யும் நடக்கும். இந்த மாதிரியான நடைமுறைகள் என்ன செய்யும்டா, உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை கூட்டும். இந்த எதிர்பார்ப்புகளை கூட்டி அப்படியா பார்த்துத்தானேப்பா முடிச்சோம், இதை நம்ம எதிர்பார்க்கலையே அப்படின்னு ரப்பு வைப்பானே. நீ தேடு வைக்க அல்லா வைப்பா உண்டு விளங்கிட்டா. ஒரு அளவான அஜ்மிலு ஃபித்தலம், தேடுவதில் அழகிரிக்கணும். ஒரு அளவு நீ தேடு வைக்க ரப்பு சிலதை மறைச்சு கொண்டு வந்து சேர்த்துனாடா, அப்போ இன்னும் கவலைப்படுவாங்க. அவன் சாதாரணமா தேடினவனுக்கு நல்லா அமைஞ்சிங்க, போ தேடினவனுக்கு என்னது ஏதாவது ஒன்று குறவந்து அமைஞ்சிரு. அதுதான் அவனோட திறமைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு அது. அப்போ எனவே இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கு. அதுக்கு இந்த செய்திகள் என்ன செஞ்சிடலாம் சொல்லிடலாம் இடத்துக்காகத்தான் இந்த செய்தியை நான் சொன்னேன். இந்த செய்தி என்னது பலகீனமான தாயிஃபான செய்தி. அதே போல அதாவது இன்னொரு செய்தியை சொல்லுவாங்க என்னன்னா, இதுவும் பலகீனமான செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு மகள் உம்மு குல்சூம உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, திருமணம் முடிக்க நினைச்சாங்க. அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு 9-10 வயசு தான் என்ன செய்யும் இருக்கும். அப்ப நாங்க என்ன சொன்னோமே, பாலிய திருமணம் உடல் தகுதி இருந்தா என்ன செய்யலாம், திருமணம் முடிக்கலாம். அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஆசைப்படுறாங்க, அந்த நசபு அலி ரலியல்லாஹு அவங்களோட நசபு ஒன்று இருக்கணும்ன்றதுக்காக அவங்க திருமணம் என்ன செய்யறாங்க, அதாவது பேசுறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க சின்ன பிள்ளை அப்படின்றாங்க, அவங்க சின்ன வயசுல இருக்கிற பிள்ளை, அவங்கள எப்படி நீ முடிப்பீங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது ஃபகாலு லஹு இன்னமா சரி. அப்புறம் அதுக்கு திருப்பி கேட்ட உடனேயே சரி நான் அனுப்புறேன், உங்களுக்கு பாக்குறதுக்கு என்ன செய்யறேன் அனுப்புறேன் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அவங்க சொன்னதாகும். அப்ப அலி ரலியல்லாஹு அவங்க அனுப்புறது உண்மை, பாக்குறதுக்கு அனுப்பினாங்க. அப்படி நீங்க ஓகே இருந்தா உங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு அலி ரலியல்லாஹு சொன்னதும் உண்மை. ஆனா ஒரு அறிவிப்புல உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்கள ஆடையை என்னது அதாவது கெண்டைக்கால் வரைக்கும் ஆடையை விலக்கி பார்த்தார்கள் ஒரு செய்தியோடு வரும். அவங்களுடைய கெண்டைக்கால் வரைக்கும் ஆடையை விலக்கி என்ன செய்தார்கள் பார்த்தார்கள் என்று சொல்லி ஒரு செய்தியோடு வரும். இந்த செய்தி பலகீனமானது, இந்த செய்தி தஈஃபானது, பலகீனமானது. இதை அறிவிக்கிறது அபூ ஜாஃபர் அல் பாக்கிர். அபூ ஜாஃபர் அல் பாக்கிர் தான் அறிவிக்கிறாரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு மௌத்துக்கு 20 வருஷத்துக்கு போறதா இவர் பிறக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு மௌத்துக்கு 20 வருஷத்துக்கு பிறகுதான் இவர் சேரா பிறக்கிறார். இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம் அலி ரலியல்லாஹு காலத்துல நடக்கல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல நடக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு மௌத்துக்கு 20 வருஷத்துக்கு போறோம்னா அப்ப அந்த இடத்துல பாத்துக்கோங்க சரி எவ்வளவு கால டிஃபரன்ஸ் சொல்லி. கிட்டத்தட்ட அதாவது ஹிஜ்ரி 40 அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகுறாங்க அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி அதாவது 12-20 உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, மரணிக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் என்னது அங்க ஒரு டிஃபரெண்ட் என்ன செய்தி இருக்குது. 40 வருஷம் டிஃபரெண்ட்டுக்கு போறதா இவர் பிறக்கிறார். இந்த செய்தி என்ன, அதாவது பலகீனமானது, தஈஃபானது. அந்த மாதிரி பார்த்தார்கள் அப்படின்றது பலகீனம். அப்படியே ஒரு பெண்ணை பார்க்கணும்னு ஒருவர் நினைச்சா கூட அது இயற்கையாக நடந்து அவர் கண்டாலே தவிர இந்த மாதிரி என்ன அதை பார்ப்பது மார்க்கத்துல என்ன தடை. உமர் ரலியல்லாஹு அப்படி ஒரு வேலை என்ன செய்யவில்லை. இந்த செய்தி பலகீனமானது, தஈஃபானது. அப்போ அதுல அவங்க சொல்றாங்க, லவுலா அன்னக அமீருல் முஃமினீன் லலதம்து ஐனைக், நீ அமீருல் முஃமினீன் இல்லைன்னு சொன்னா அவனோட முகத்துல நான் என்ன செஞ்சிருப்பேன், அரைஞ்சிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்னதாக வருது. அப்படி ஒரு நாளும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கண்ணியத்தையும் கௌரவத்தையும் குறைச்சி கொள்ற அளவுல உள்ள ஆளும் அல்ல. இது அவருக்கு அனுமதியே என்று இருந்தாலும் கூட இந்த மாதிரி அதாவது ரிப்பீட்டான ஒரு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உமர்லாம் அதை செய்ய போறவரும் அல்ல.
அப்படியே உமரில் அவங்க செஞ்சிருந்தா அந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தப்பா நினைக்க போற பிள்ளையாகவும் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு எந்திக்க மாட்டாங்க. ஆனா அனுப்பினது யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அனுப்பினாங்க. இதுல இன்னக்கா என்ன அர்சல்தனி இலா ஷேഖ് சூ, இன்னொரு கெட்ட ஷேக்ட்ட என்ன அனுப்பிக்கிறீங்க. ஷியாக்கள்ட ஒரு கையாடல் அந்த வார்த்தை பிரயோகங்கள்ல இருக்கிற மாதிரியே என்ன செய்யுது தெரியுது. ஏன்னா உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு நாளும் அப்படி என்ன சொல்ல வாய்ப்பு இல்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி அப்படி அலிகளாம் வளர்த்திக்கவும் வாய்ப்பு இல்லை. எனவே இந்த இடத்துல அபூ ஜாஃபர் அல் பாக்கிர் அவருடைய பேர்ல இப்படி ஒரு விஷயத்தை கட்டி என்ன செஞ்சிருக்கலாம். யாரோ இடையில நம்ம தான் பார்த்தோம் மர்வான் இப்னு ஹக்கமுடைய கொலையில எவ்வளவு பேர் நுழைஞ்சிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இதோடு என்ன செஞ்சிருக்கலாம், இதுல நடந்திருக்கலாம் அப்படின்றத என்ன செய்யுது தெரிகிறது. ஹைரன். எனவே அதாவது பேச்சுவார்த்தையில மிக முக்கியமான பகுதிகளில் உண்டு பெண் பார்த்தல் அப்படின்ற பகுதி. பெண் பார்த்தலுடைய சட்டங்களை தான் பார்த்தோம். அடுத்த பகுதியாக இந்த திருமண பேச்சுவார்த்தையில நம்ம பேசக்கூடிய பகுதி என்னன்னா, நம்ம அதாவது மகருடைய சப்ஜெக்ட் என்ன செய்வோம், அந்த இடத்துல பேச்சுவார்த்தைக்கு வரும். எவ்வளவு மகர் கொடுப்பீங்க? பெரும்பாலும் ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா ஹித்பாலையும் என்ன வந்திருக்கேன்னா, பெண் பார்த்தலுக்கு அடுத்த கட்டமாக எவ்வளவு மகர் கொடுப்பீங்க, உங்கள்ட்ட என்ன மகர் இருக்குது. அலிலாட்ட கேட்கிறான், உங்கள்ட்ட என்ன இருக்குது? ஒண்ணுமில்ல அல்லாஹ்வின் தூதர் என்ற அலிரதான். சரியா? அப்ப என்ன மகர் இருக்குதுன்றது மிக முக்கியம். அப்துல் ரஹ்மான் பின் அஃப் ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க, எவ்வளவு மகர் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கலாம். ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு வளமை சொன்னா அந்த மகருடைய சட்டத்துல படிப்போம். மகரை சொல்லிடுறது, ரசூலுல்லாஹ் பைத்துல் மால்ல கேட்கறது. மகர்னு சொல்லி இவ்வளவு வெள்ளி, அல்லாஹ்வின் தூதரை மகர் இவ்வளவு சொல்லிக்கிறோம். ரசூலுல்லாஹ் கேட்டா, மலையில என்ன குடஞ்சா எடுக்கிறீங்க வெள்ளியை நீங்க கேட்டாங்க. வெள்ளி எல்லாம் மலையில என்ன குடஞ்சா எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகர் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் ரசூலுல்லாஹ் சொன்னதால செய்தி வருது. அப்ப இந்த மகர் என்றதுதான் அந்த இடத்துல மிக முக்கியமான பகுதியா வரும். அதை பற்றிய விரிவான சப்ஜெக்ட் நம்ம மகருடைய சட்டங்கள் என்ன செய்வோம், அதை பார்த்துக்கொள்வோம். இந்த இடத்துல ஹித்பத்துன் நிக்காஹ்ல மகரை இப்போ ஒரு சைட்ல விடுங்க. இப்ப சீதனம் தான் மெயினா வருது. மகர் மகரெல்லாம் கட்டாயம் கொடுத்துருவோம், சுன்னத் அடிப்படையில் கொடுத்துருவோம். ஒரு காலம் எந்த அளவுக்கு ஆயிட்டுன்னா 1001 ரூபா, அந்த 1000 ரூபா பறக்காம இல்லைங்களா, 1001 ரூபா 101 ரூபா அப்படி என்றது மகர் அந்த பெண்ணுக்கோ அந்த வலிக்கோ எந்த பங்கும் இல்லை வந்துட்டு. அப்ப இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா சொத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் சீதனம் பேசக்கூடியவர்கள், சீதனத்துக்கு எதிராக பேசக்கூடிய உலமாக்கள் எல்லாம் சொத்து பிரிவினை பேசுறதுக்கான மிக முக்கியமான காரணம். அங்க ஆணுக்கு அநியாயம் செஞ்சிருது, பெண்ணுக்கு கொடுத்துருது. ஆணுக்கு அநியாயம் செஞ்சிருது, பெண்ணுக்கு கொடுத்துடுற இடத்துக்கு அதை என்ன செஞ்சுட்டு வந்துட்டு ஆணுக்கு ஒரு பங்குமே இல்லை. அவன் என்ன செய்யறான், அங்க போய் கேட்டுறான். இங்க நமக்கு சொத்து இல்ல, அங்க பெண்ணுக்கு தானே சொத்து கொடுத்திமா, முடிக்கிற இடத்துல நீ சொத்தை தாண்டுறதாங்க. அப்ப சொத்தை இங்க சரியா பிரிச்சிருந்தா அவ அங்க போய் சொத்து கேட்கிற இடத்துக்கு என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். சொத்து சரியாக பிரிக்கப்படாததுனால இங்க எல்லாம் பெண்ணு தங்கச்சி கொடுத்தாச்சு, அங்க போய் அவங்களோட தங்கச்சி என்ன செய்யறது, சொத்தை கேட்கறது. அங்கிருந்து சீதனம். இப்ப இதை மாறி செஞ்சா முடிஞ்சது. இதை ஒழுங்கா செஞ்சுட்டா அது சரியா பேத்துட்டு இருக்கு. ஏன்னா சொத்து பிரிப்பு பேசப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சீதனம் என்ற தவறான ஒரு நடைமுறை. இந்த அரபுல தூத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சீதனத்துக்கு தூத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது ஹுக்கும்கள் அரபுல தேர்தலா இருந்தா அப்படித்தான் என்ன செய்வாங்க, இதை சொல்லுவாங்க. இப்ப இந்த சீதனத்தை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அம்சம் என்னன்னா, ஒரு மணப்பெண்ணுடைய பேச்சுவார்த்தையில நம்ம சட்டங்களாக வருவோம். மணப்பெண்ணுடைய பேச்சுவார்த்தையில நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு மணப்பெண்கிட்ட என்ன இருக்குது, பொருளாதாரம் எதிரிக்கான்னு பார்த்து முடிக்கிறாண்டா அது தடை இல்லை, மார்க்கத்துல தடை இல்லை. சிறப்பாக இல்லாட்டி கூட தடை என்ன இல்லை. ஆனா ஒரு நிபந்தனையாக வச்சு இது நீ தரணும், இது தராட்டி இந்த திருமணம் நடக்காது அப்படி என்று ஒருவன் சொல்வதாக இருந்தால் திருமணத்துல கொடுக்கணும் தான் இஸ்லாம் என்ன செய்யுது சொல்லுது. அந்த இடத்துல பெறணும் என்ற நிபந்தனை வைக்கிறது அல்லாஹ் சொல்லக்கூடிய மகருக்கு எதிரான சட்டம். மகர நீ 5000 கொடுத்துட்டு பெண்ணிட்டு 50,000 கேட்கறது எப்படி நம்ம அனுமதிக்கிறது, நினைச்சு பாருங்க பாப். அதாவது அவர்களுக்கு அவர்களது மகர்களை மனமோந்து கொடுத்து விடுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த இடத்துல 5000 மனமோந்து கொடுக்குறேன், 50,000 நீங்க பைபோசா தாங்கன்றது அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்ற மாதிரி ஆகி, அல்லாஹ்வுடைய சட்டத்தை என்னது நிறைவேற்ற மாதிரி இல்ல. ஒரு பெண்ணுக்கு செலவுக்கு நீ கொடுக்கிற கடமை வைக்கிறாய், 10,000 செலவு கொடுத்து 20,000 திருப்பி தாண்டா என்ன, அதென்ன எப்படி பிழையோ அதே மாதிரி ஒரு அம்சம் தான் இது. எனவே நிபந்தனை வச்சு அவங்கள்ட்ட பணத்தை கேட்டு அவங்கள அதாவது அதை ஒரு திருமணத்துக்கு நிபந்தனை ஆக்குறது அவங்களை கேவலப்படுத்துறது இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை என்னது அல்லாஹ்வுடைய சட்டத்தை கேவலப்படுத்துறது. சார் சீதனம் பண்ணா என்ன, வரை விளக்கணும் என்ன, சீதனம் கூடாண்டு குர்ஆன்ல இருக்குதா இல்ல, ஹதீஸ்ல இருக்குதா இல்ல. அப்ப சீதனம் கூடாண்டு எப்படி விளங்குறது, அது எப்படி விளங்குறதுன்னா அல்லாஹ் தஆலா மகர கொடுங்க என்றான். அவர்கள் அந்த மகரிலிருந்து மனம் வந்து தந்தால் நீங்க தாராளமாக உண்ணுங்கள் சாப்பிடுங்க. கொடுத்த மகரை பத்தி எல்லாம் சொல்றான், கொடுத்த மகர்லேருந்து அவங்க விரும்பி தந்தா எடுங்கன்றான். இந்த மாதிரி ஒரு கட்டத்துல நம்ம நிபந்தனை மனம் வந்து அவங்க தந்தான்றான், நம்ம நிபந்தனை வச்சா யாரு மனம் வந்து தருவான், நம்ம நிபந்தனை வச்சோம்னா யாரு மனம் வந்து தருவான். அப்ப மனம் வந்து தருதல் 75% அதெல்லாம் இல்ல.
25% விதிவிலக்காக நடக்கலாம். 75% மனம் வந்து தருதல் இல்லை. அங்க என்ன செய்யறோம்டா, ஊடு கேட்கணும், ஆளுக்கு ஏத்த விலை வைக்கும். டாக்டரா இருந்தா என்ன, இது இருந்தா என்ன, அந்த மாதிரி அந்த ஒரு விலை வைக்கும். அது இல்லாம முடிச்சாண்டா ஒருத்தன் 2 முடிவு வருது அவனுக்கு, சம்திங் பிரச்சனைக்கு இவனுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது. அதனாலதான் இவன் என்ன செய்யறான், வந்து சீதனை வானாண்டு முடிக்கிறான். என்னத்துக்கு இவ்வளவு பெரிய போஸ்ட், இன்ஜினியர் ஆகிக்கிறான், டாக்டர் ஆகிக்கிறான், மார்க்கம் படிச்சவன் ஆகிக்கிறான், அதை ஆகிக்கிறான். மௌலவிக்கே ரேட் இருக்கேன் சரியா, அவருக்கே ஒரு ரேட் ஒன்று இருக்கு. அப்ப அந்த ரேட்ல உள்ள ஒரு ஆள் இவர் வந்து வானான்றாருன்னா ஏதோ பிரச்சனைகளா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ சிக்கல் ஒன்று போல, இல்லைன்னா ஏன் இவர் கேட்காம வைக்கிறான் அப்படின்னு கேட்காதவன வெக்கத்துல கொண்டு போய் போடுற ஒரு நிலைமைக்கு என்ன செய்யுது, அதை கொண்டு வந்து உரத்தை பார்க்கும். இல்லைன்னா அகௌரவத்துல கொண்டு சேர்த்துடுறான். அகௌரவம் கேட்காம முடிச்சா இவனுக்கே அகௌரவமா இருக்கு. நீ கேட்காம முடிச்சா எப்படி இருக்கும், சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தா இருக்கும், எல்லாரும் வாங்கி வாங்கி முடிச்சா நீ ஒண்ணுமே இல்லைன்னு முடிச்சா அது நல்லா அவங்க தாரத தரட்டு, நீ மர அப்படின்னு தாரத தரட்டுன்னு என்னத்தை கொடுப்பீங்கன்னு கேட்கிற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ என்னது இஸ்லாத்துக்கு கட்டுப்படும் அப்படி இருப்பேன் சொல்ற லெவலில் இருந்துட்டிப்பான். சீதன விஷயம் வந்தோடனே பெற்றோருக்கு கட்டுப்படுறது. என் தாய் தந்தையரை சொல்ல நான் மீறி போறதில்லை, அல்லாஹ் தாலா கூட குர்ஆன்ல சொல்றான் தானே, அப்படி என்று தாய் தந்தையரை சொல்ல மீறி போறதில்லைன்னு அந்த பேச்சுவார்த்தையில இவன் உட்கார்ந்துட்டு அந்த இடத்துல அது நீங்க கேட்காதீங்க, பிள்ளை இப்படி ஒரு பேச்சுவார்த்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில வேணா இல்லை. அது குடும்ப ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையில உனக்கு வச்சுக்கிற நீ என்னது குடும்பத்துக்கு வச்சுக்கிற ஒரு ஆப்பு தான் அது புற உள்ள கல்யாணத்துல அந்த மாதிரி ஆகுறதுக்கு. எனவே இந்த திருமண பேச்சுவார்த்தையில சீதனம் என்று ஒன்றை கொண்டு வந்து நுழைத்தது இஸ்லாமிய வழிமுறை ஒன்று அல்ல, குர்ஆனோடு மோதக்கூடிய ஒரு செயல்பாடு. அந்த நடைமுறை இதுல எல்லின் முனையளவிலும் சந்தேகம் கிடையாது. சிலர் இதை எப்படி கொண்டு வந்து சேர்க்க பாக்குறாங்கன்னா, திருமணத்துல வந்து ஒரு பெண்ணிட்ட நிபந்தனை வச்சு எடுக்கிறதுல என்ன பிள்ளை, நீ இவ்வளவு தரணும் இவ்வளவு தரணும் இவ்வளவு தரணும், மார்க்கத்துல வந்து ஒரு பெண்ணிட்ட நிபந்தனை வைக்கலாம் தானே, என்ன இது நான் தரமாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன், இந்த மாதிரி வைப்பேன் அப்படின்னு நிபந்தனை வைக்கலாம். அல் முஸ்லிமுனா அலா ஷுரூத்தி, முஸ்லிம்கள் நிபந்தனைகளை என்ன செய்யலாம், பேணி நடந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி நிபந்தனை வச்சா என்ன பிள்ளை, அந்த நிபந்தனை வைக்கலாம். அந்த நிபந்தனை குர்ஆனோட மோதிர மாதிரி இருக்கக்கூடாது, ஹதீஸ்ல மாதிரி இருக்கக்கூடாது. பெண்ணுக்கு கொடுத்து முடி என்று சொல்ற இடத்துல எடுத்து முடிக்கிற மோதலா இல்லையா, கொடுத்து முடி என்ற இடத்துல தந்துதான் நீ முடிக்கணும் சட்டம் வைக்கிறது எப்படி மோதல் இல்லாம வைக்கும். எனவே ஹராமடத்துக்கு இந்த மகர கொடுத்து முடிங்க என்ற ஹதீஸ் போதுமான, குர்ஆன் வசனம் போதுமானது. அது ஹராமடத்துக்கு கொடுத்து முடி என்றதை இது கேவலப்படுத்தா இல்லையா. நீங்க எடுக்கிற 1 கோடி நீங்க கொடுக்குற 50,000க்கு முன்னால இது வந்து மகர் விளையாட்டா இல்லையா, மகர் நிச்சயமா விளையாட்டா மாறுது, மகர் நிச்சயமா கேவலமா மாறுது. சிலர் என்ன சொல்றாங்க, அவங்களோட பேர்ல தானே எழுதுறது, ஊடன்னு கொடுத்தாலும் அவங்களோட பேர்ல, வாகனம் கொடுத்தாலும் அவங்களோட பேர்ல தானே, அவங்களோட பேர்ல மட்டும் அதை மட்டுமா செய்றீங்க நீங்க, அவங்களோட பேர்ல எழுத ஒரு பட்டியலும் வருது, அவங்களோட பேர்ல இருந்தாலும் அநியாயமா தான் நீ எழுதுற, அவங்களோட பேர்ல இருந்தாலும் அநியாயமா எழுதுற. 2000 நகை நட்டுக்கெல்லாம் வருது, ரொக்கமா பணம் வருது, அதெல்லாம் எங்க போகுது, அதுல 2 பேரும் ஷேர் பண்ற மாதிரி தான் செஞ்சிருது ஆகிறது. எனவே சீதனம் என்பது ஹராம், அதுல சந்தேகம் கிடையாது. சீதனத்துக்குரிய வரைவிலக்கத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், ஒரு பெண்ணிடத்தில் திருமணத்துல நிபந்தனை போட்டு பெறப்படுகின்ற ஒரு பருக்கையாக இருந்தாலும் சரி, ஒரு சோத்து மணியா இருந்தாலும் சீதனம் தான். நிபந்தனை போட்டு நீ எடுத்தீனா மகருக்கு கொடுக்கிறது மட்டும் தான் உள்ள சப்ஜெக்ட். திருமண பேச்சுவார்த்தை நடந்து ஒரு பெண்ணை முடித்தல ஆகிட்டா அவங்க உடுத்த உடுப்போட வரது அவங்களுடைய என்ன, அதாவது கடமை, மற்றதெல்லாம் அவங்களுக்கு கடமையே இல்லை. அவங்க மேலதிகமாக அந்த பெண்ணுக்காக ஏதாவது செய்வதோ, அவங்க அந்த பெண்ணுக்காக அன்பளிப்பு கொடுப்பதோ, அல்லது நம்மட வழிமால் அவங்களாக பங்கு கொள்வதோ, எங்கட மறைமுகமானவோ நேரடியாகவோ எந்த ஒரு அழுத்தமும் இல்லாம அவங்க பங்கு கொள்ள எந்த பிழையும் இல்லை. அதே பிள்ளைன்னு சொல்லிடக்கூடாது, பெண் அன்பளிப்பே செய்யக்கூடாது. அந்த அந்த வாப்பாக்கு உரிமை இல்லாம ஆக்கிடுறாங்க. எது, அந்த பெத்தெடுத்த வாப்பா வந்து எல்லா திருமணத்துக்கும் உதவி செஞ்சுப்பாரு, முன்னூத்தோடு திருமணத்துக்கு உதவி செஞ்சுப்பாரு, பக்கத்தோடு திருமணத்துக்கு உதவி செஞ்சுப்பாரு, பின்னத்தோடு திருமணத்துக்கு. உங்களோட மகளுக்கு 1% கொடுக்கக்கூடாது, உங்களோட மகளுக்கு அது அவ்வளோதான், உங்களோட சாபக்கேடு, விளங்கிட்டா, நீங்க பொம்பளை பிள்ளைய பெற்றதுக்கான சாபக்கேடு லிஸ்ட்ல கொண்டு வச்சு. வாப்பா பிள்ளைக்கு ஒரு வாப்பா நினைக்கிறாரு வசதியானால் ஏட பிள்ளையோட பேர்ல ஒரு வாகனத்தை நான் என்ன செய்வோம் நான் கொடுப்போம் கூட அவர் நினைக்கிறாரு, பிழை இல்லை. அது அவராக விரும்பி அவராக நினைச்சு விரும்பி கேட்கும் சீதனம். எப்படி விரும்பி கேட்கும் சீதனம் சொல்லுவீங்க, சீதனம் என்று குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கிறா, வரல. சீதனம் என்றது அவ எப்படி ஹராம்னு சொல்றோம், கொடுங்க இடத்துல நீங்க தாங்க கேட்கறது என்ன, அந்த இடத்துல அதாவது சீதனம் நம்ம சொல்லலாம். இதை தவிர அவங்களாக விரும்பி 100% விருப்பம் அதுல இருக்குது. சொத்துக்களை யாருக்கும் அநியாயம் என்ன செய்யல, இழைக்கப்படும், மற்றவங்களோட சொத்துக்களுக்கும் என்ன செய்யல, முழு சொத்தை அவங்க தாராவாக்கவும் இல்லை, அந்த மாதிரி எதுவும் செய்யலன்னு சொல்லி ஒன்று ஒரு அன்பளிப்பா கொடுத்து அதை வானான்னு என்ன செய்யறாது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வானான்னு சொல்ற உரிமை, அதை வேணான்னு சொல்ற உரிமை இல்லை. அன்பளிப்பாக கொடுக்கிறதோ விரும்பி கொடுக்கிறதோ அவங்களே வலிமாவுக்கு பொறுப்படுத்த என்ன செய்யறது, அந்த வலிமாவை செய்யறதோ மார்க்கிறதே எந்த தடையும் இல்லை. அது அல்லாம திருமணத்துல ஒரு நிபந்தனையாக போட்டோ அல்ல நிபந்தனையாக போடப்பட்ட ஊர்ல விரும்பி கொடுக்குற மாதிரி ஆகப்பட்டோ, அப்படி இருக்குது. ஒரு ஊர்ல 99% அதான் நடக்குது. ஆனா நான் விரும்பி தான் கொடுக்குறேன், நீ விரும்பி கொடுக்கல, உன்னோட சூழல் உன்னை விரும்பி கொடுக்குற மாதிரி என்ன செஞ்சு
கொண்டு வச்சிருக்கி, நீ வந்து அந்த அந்த ஒரு அநியாயத்துக்கு பழக்கப்பட்டுட்ட, அந்த அநியாயத்துக்கு பழக்கப்பட்டு விட்டாய், அந்த அநியாயம் உனக்கு பழக்கமாகி ஒரு அந்த இழிவு உனக்கு என்ன ஒரு விருப்பமாக ஆகி, இது பிள்ளை. அந்த இடத்துல நீ விருப்பத்தை சொல்லக்கூடாது, நீ அந்த சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி தீமையை ஒழிக்கிறதுக்கு விருப்பம், நான் விருப்ப பேர்ல கொடுக்குறேன், விருப்ப பேர்ல கொடுக்குறேன், நீ அதுக்குள்ள வந்தீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த அநியாயம் என்ன செய்யும்? வளர்ந்து கொண்டே போகும். அப்ப இடம் சூழலை பொறுத்தும் இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யும்? மாறும். ஆனா சட்டம் இதுதான். இது வந்து என்ன சட்டம்? நீ அதாவது தாண்டு சொல்லி கேட்டல், நிபந்தனை வைத்தல் கூடாது. அவர்களாக விரும்பித்தார்கள் நீ எக்ஸப்ட் பண்றது என்ன மார்க்க ரீதியாக எந்த பிழையும் இல்லை. இது திருமண பேச்சுவார்த்தையில வருவது என்பது மிக மோசமான ஒரு நடைமுறை என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். சில ரெஜிஸ்டர்கள்ல பெண் சீதனம் கொடுக்கப்பட்டாலும் என்ன செய்யுது? எழுதப்படி எவ்வளவு சீதனம், மகர் எவ்வளவு சீதனம், மகர் 5000, சீதனம் 5 லட்சம். கேவலமே இல்லை இது விலகிட்டா. இந்த மகரை வந்து கேவலப்படுத்துற மாதிரி தானே இதுல அந்த மாதிரியான ஒரு அம்சத்துக்கு வந்துடும். மகர் ரசூலாங்க குறையிருக்குன்னு சொன்னாங்க. நீங்க கேட்கிற மகர் வந்து ஒரு பேணுதலா வச்சுக்கோங்க. சீதனம் கொளுத்து சீதனமா இருக்கிறதா எப்படி ரசூலா அங்கீகரிப்பாங்க? மகரையே ரசூலாங்க கொஞ்சமா வச்சுக்கங்கன்னு சொன்ன ரசூலாங்க சீதனம் கொளுத்துதான் எடுக்கலாம் ரசூலா சொல்லுவாங்களா? அப்ப அனுமதி என்று சொல்றவங்க பேசிக்கா அதை யோசிக்க கூடாதா? அது அவங்க வந்து என்ன நிபந்தனை இட்டு நம்ம திருமணத்தை எடுக்கிறதுல என்ன பிள்ளைன்னு பேசுறவங்க இதை யோசிக்கப்படாதா? மகரையே குறைச்சி எடுக்கணும்னு சொன்னோம், பெண்கள்கிட்ட வரிச்சு எடுக்கலாம். இப்படி நம்ம இதை சொல்றோம். இது வந்து மகர நடைமுறைப்படுத்துறது ஆகுமா? ஒரு பொறுப்பாக ஆகுமா? அல்லாஹ் தஆலா ஆண்களை பத்தி சொல்ற டைம்ல வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தங்களோட பணத்தை அவர்கள் செலவழிப்பதனால அந்த ஆண்மை என்று சொல்றா. அந்த செக்ஷன் நம்ம இழக்கிறோமா இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்ம என்னது தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். சீதன பேச்சுவார்த்தை என்பது திருமணத்துல அந்நிய சமுதாயத்திலிருந்து எங்களுக்குள்ள நுழைஞ்சதே தவிர அதுல அப்படி ஒரு பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது. இப்ப அந்த பேச்சுவார்த்தை இல்லாம இப்ப இஸ்லாமிய அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தை நடக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சீதனங்கள் எதுவுமே என்ன செய்யறதில்லை, வாங்குறது இல்லை. எங்களை இவருக்கு அப்படித்தான் திருமணம் நடந்துச்சு, இந்த இவருக்கு அப்படித்தான் திருமணம் நடந்துச்சு, அவர் சிரிச்சு கொள்வார், அது அவர் எல்லாருக்கும் இப்படித்தான் நடந்துச்சு. இன்னொரு விஷயம் இருக்கு, எப்படியும் நீங்க உங்களோட பிள்ளை கொடுக்காம முடிக்க போறது அது எங்களுக்கு தெரியும். வணங்கிட்டா உங்களோட பிள்ளைக்கு நீங்க மூத்த மகளுக்கு கொடுத்துட்டீங்கிற டைம்ல 2ஆம் மகளுக்கு கொடுக்காம இருந்தா அது நல்ல மில்லைன்னு உங்களுக்கு தெரியும். அது நீங்க செய்வீங்கன்னு அந்த நீதி நாங்க ஒரு குறைய சொல்ல மாட்டோம். நிச்சயமா ஈக்குவலா நடக்கணும் இஸ்லாத்துல. இப்படி இப்ப அவன் என்ன வழங்குவான்? இது ஆஹா இவன் வந்து என்ன செய்யறான்? ஒரு மெத்தட்ல கேட்கிறான். இவன் சரியா இது லஞ்சமா கேட்கல, வேற மாதிரி என்ன செய்யறான்? அன்பளிப்பா கேட்கிறான், டொனேஷனா கேட்கிறான். இப்போ ஸ்கூல்ல பைபோஸா டொனேஷன் எடுப்பாங்க, டொனேஷன் விரும்பி கொடுக்கணும். ஆனா டொனேஷன் அதுக்கு ஒரு பேர் வச்சுப்பான். அப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு என்னது ஒரு மறைமுகமான இஸ்லாமிய ஃபார்மேட்ல கேட்கிறவ. இந்த அவங்க கொடுக்கறத பத்தி பேச்சே உனக்கு அங்க தேவையே இல்லை. அது ஓண்ட சப்ஜெக்டே இல்லை. அது ஓண்ட சப்ஜெக்டே இல்லை. ஒரு விதவையை திருமணம் முடிக்க போறோட எப்படி பேசுறீங்க கல்யாணம்? அது மாதிரி பேசிக்குவாங்க. விதவை திருமணம் பேசக்கூடிய இதெல்லாம் பேசுறல்லையே, எவ்வளவு கொடுப்பீங்க அதை கொடுப்பீங்க ஒன்னும் பேசுறது இல்லையே. அது விதவை திருமணத்துக்கு போற இவன் தியாகியா தான் போவாங்க, போராட்டத்தோட தான். அது மாதிரிதான் திருமணம் பேசுற டைம்ல அந்த செக்ஷனே நீங்க அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ்ல நீங்க பண்ண வேணாம். அந்த டைம்ல பயம் பண்ணிக்கிற ஒரு பெண்ணை நீதியாக நடத்தல், நுமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி இப்படி ஒரு சப்ஜெக்ட் அங்கடிக்கு நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை எடுக்கிறதே ஆதாரம், அவங்களுக்கு ஒரு இன்டைரக்டா ஒரு மெசேஜை சொல்றது ஒரு ஆதாரம் இடத்தை புரிஞ்சு கொள்ளணும். இந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? நம்ம வரக்கூடாது. அடுத்ததாக இந்த ஹிதுபத்துன் நிக்காவை பொறுத்த வரைக்கும் மகரம் தீர்மானிக்கப்பட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பிறகு இன்றைய காலத்துல கட்டாயம் ஹிதுபத்துன் நிக்காஹ்ல பேச வேண்டிய சில விஷயங்களுக்கு அதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இன்றைய காலத்துல திருமணங்கள் மார்க்கத்துக்கு முரணாக நடக்குது. குர்ஆன் சுன்னா பேசக்கூடியவர்கள் மார்க்கவாதிகள் என்றவங்க காணாம போற முக்கியமான 3 இடம். ஒன்று கல்யாணம், 2வது வீடு கட்டுறது, 3வது பிசினஸ். சரியா? அடையும் வரைக்கும் அப்படி இருப்பாங்க. அந்த இடத்துல கல்யாணம் ஹோல் திருமணத்துக்கு போக மாட்டேன், அதை ஹராமாக்கி விளங்கிட்டா, அதுக்கு போக மாட்டேன், இதுக்கு போக மாட்டேன் இருந்த ஆளெல்லாம் அவங்களோட மகள்கிட்ட கல்யாணம் வந்த உடனே இது சம்பந்தமா ஏதாவது கருத்து முரண்பாடுகள் அறிஞர்களுக்கு மத்தியில இருக்கிறார். ஏன் ஊருக்கெல்லாம் உனக்கு கருத்து முரண்பாடு விளங்கல, ஓண்ட பிள்ளைக்கேடு வரக்குள்ள இஜ்திஹாத் ஃபுகஹா உல் மதாஹிப் அல் அர்பா வழங்கிட்டா 4 மதுஹப் இமாம்கள், லாஹிரியார் ஒரு மதுஹப் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். எல்லா மதுஹப் அவருக்கு அப்ப கேள்விப்படும் விளங்கிட்டா. சுஃபியான் தௌரி ஒரு இமாம் தானே, அவர்கிட்ட ஒரு மதுஹப் ஒன்று இருக்கு தானே, எல்லாம் கருத்துக்கள் ஆய்வு செய்யறாராம். அந்த மாதிரி ஆக்கள் அந்த நிமிஷத்துல பேசுற டைம்லயே மனோ இச்ச உச்சகட்டம் நமக்கு விளங்குதா இல்லையா? இந்த ஃபிக்ஹ் வந்து நீ பொய்க்கு தானே யூஸ் பண்ற, அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றவனா யூஸ் பண்ற. உனக்கு என்னதுக்கு இந்த நீ உண்மையிலே உனக்கு அந்த இடத்துல ஆய்வு வந்தா நீ என்ன செய்ய மூடிடும்? அந்த ஆய்வு இந்த இடத்துல நமக்கு ஆய்வு தேவையே இல்லை. ஆய்வுல கூடுமண்டே இருந்தாலும் கூட நீ செய்யப்படாது. ஏன் நீ இந்த இடத்துல தடமாற? கடைசி திருமண நேரத்துல அப்படியே தலையிலா மாறிடுறான். சில சுபஹானல்லாஹ் சிலர் இவங்களும் மாறுவாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருடைய திருமணத்திலையும் அப்படி பக்காவா அடிச்சு பேசினவங்க. இதெல்லாம் போவோம், இதெல்லாம் கூடாது, ஹராம், பண்டி இறைச்சி லெவலுக்கு என்ன செஞ்சான்?
பன்றி இறைச்சி அந்த இருக்கிற ஹராம் லிஸ்ட்ல நமக்கு சொல்லாத மிருகத்தெல்லாம் கொண்டு போட்டு விளங்கிட்டா அப்படி லிஸ்ட்ல இருந்த பாட்டியெல்லாம் அவங்களோட மகள்கிட்ட கல்யாணத்துல பார்த்தா கூடுமட்டத்தை கூடாதுன்னு சொல்லிட்ட பாட்டியெல்லாம் தான் அவங்களோட மகளுடைய கல்யாணத்தை பார்த்தா திருமண பேச்சுவார்த்தை அகதினிக்காகவே வேற லெவல்ல நடக்குது. கேட்டா இந்த நண்பர்கள் கூட தானே எனக்கு ஃப்ரெண்ட், மற்றவங்கள ஏழை பாலைகள் காட்டுவாசிகள் தானே மற்றவங்களாம், இவருக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் காட்டுக்குள்ள வேடுவர் டீம் விளங்கிட்டா அதை கற்கால மனிதர்களாக அவங்க வந்து சரியா வந்து சேர்ந்தவங்க தானே. இந்த மாதிரி ஒரு 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 பேச்சு பார்க்குறேன் சுபஹானல்லாஹ், இப்படியுமா மனிதர். இப்போ அவர் ஃபத்வா கேட்கிறார், இப்போ இது சம்பந்தமான சட்டம் என்ன. இப்போ சில உலமாக்கள் போய் மாட்டிக்கிறார், நீங்க வந்து இந்த பயானுக்கு வரலாமா அப்படின்னு. அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தா அவர் வந்து கல்யாண விஷயத்துல அப்படி பக்காவா இருந்தவர். அவர் போயிடுறாரு, போய் பார்த்தா எல்லாம் தலைகீழ். இவர் இப்படி நடக்கிறார். அவருக்கு அங்க சங்கடம், ஏன்னா அவர் 100% நினைச்சு போனது இவர் இப்படித்தான் இருப்பாருன்னு சொல்லி. அந்த சிலரை பார்த்தா விளங்கு, இவர் ஆடம்பரத்தில் உள்ளவர், வசதியானவர், கோடீஸ்வரர், கொடியேட்டி பறக்குவாரு விளங்கிட்டா, ஹெலிகாப்டர்ல தான் கல்யாணம் நடக்கும், பூத்துவாங்க, இதெல்லாம் நல்லா விளங்கிரு. இந்த லெவலுக்கு உள்ள பார்ட்டியில நம்ம போக முந்தையே நமக்கு விளங்கிரு, இது நம்ம செட் ஆகாது, நம்ம போகக்கூடாது, நம்மளுக்கு விளங்கிரு. இது என்னடா, இந்த ஆள் இப்படித்தான் நடத்தவே மாட்டார்னு தெரிஞ்ச ஒரு கல்யாணத்துல போனா நாங்க தலையிடலாம். அப்போ விளங்குதானே கல்யாணத்துல என்ன செஞ்சிடறான், இஸ்லாத்தை விட்டுடுறான். அடுத்தது என்ன, பிசினஸ் என்று வந்தா இஸ்லாத்தை விட்டுறான். வீடு கட்டக்குள்ள இஸ்லாத்தை விட்டுருவோம். வீடு கட்டுற டைம்ல எப்படியாவது அதுல நெகிழ்ந்து அதை விளங்கிட்டா அப்படி போய் இஸ்லாத்தை விட்டுருவான். இந்த மாதிரி இடங்களை நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், தெளிவா பேசிடணும் அந்த இடத்துல. இந்த திருமணத்துல பொறுத்த வரைக்கும் ஆடல் பாடல் இருக்காது, ஆண் பெண் கலப்பு என்ன செய்யாது இருக்காது. ஒரே ஸ்டேஜ்ல ஊருக்கே பொண்ணாகவும் ஊருக்கே மாப்பிள்ளையாகவும் இருக்கிற அந்த வேலை நடக்காது. ஏன்னா மாப்பிள்ளை பொண்ணை உட்கார வச்சு எல்லா பெண்களையும் அவர் பார்க்கிறார். அந்த பெண் எல்லா மாப்பிள்ளைகளும் அங்க என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. பக்கத்துல இருந்து போட்டோ அடிச்சுக்கிறது, கை குலுக்கி கொள்றது, டான்ஸ் ஆடிக்கிறது, சினிமா பாட்டு போட்டு சைத்தான வெளிப்படுத்துறது விளங்கிட்டா. இந்த மாதிரியான எந்த நடவடிக்கையிலையும் இதுல நம்ம இருக்க மாட்டோம். இதுல ஒரு துளி நம்ம என்ன செய்ய மாட்டோம், அனுமதி தர மாட்டோம். கேமராமேனை உள்ளுக்கு விடுறது, அவரு போட்டோ அடிக்கிறது, அவர் வீடியோ எடுத்துக்கிறது, அவர் தேவையான கட் பண்ணி அவன் வச்சுக்கொள்வான். முஸ்லீம் அல்லாதவங்க நிறைய பேர் என்ன செய்யறது, அந்த மாதிரி நடந்து கொள்றது. இந்த மாதிரியான கல்யாணங்கள் ஒரு வீடியோ எடுத்தா என்ன எடுக்கிற வீடியோ, அந்நிய பெண்ணை எப்படி நீ வீடியோ எடுப்பாய், ஒரு அந்நிய பெண்ணை நீ எப்படி வீடியோ எடுப்ப, யார் யார் அவனுக்கு உரிமை தந்தது, அந்த பெண்களுடைய பேச்சு, அந்த நடை போட இதெல்லாம் என்ன எடுக்கிறான். ஒரு இஸ்லாமிய திருமணம் என்ற ஒரு பெண்கள் தனியான இடம் கொடுத்து, யாருமே பார்க்க முடியாத அமைப்பிலான ஒரு இடத்தை கொடுத்து, அவங்க அபாயா இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, முந்தான இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, அங்க போட்டோ கேமராக்கள் இல்லாம இருந்தா பிழை இல்லையே, தனி பெண்கள் மட்டும்தான் அந்த இடத்துல அவங்க வேண்டிய மாதிரி இருக்கலாம். அந்த இடத்துல துஃப் அடிச்சா கூட பரவாயில்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஃப் அடிங்கன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல பெண்களுக்கு மத்தியில பெண்கள் வந்து ஆட்டம் டான்ஸ்ன்றது கூட மார்க்கம் என்ன செய்யல, எங்களுக்கு தடை செய்யல. அவங்க சந்தோஷமா இருந்து கூட தடை செய்யல. ஆனா ஒரு ஆண் பார்க்க முடியாம இருக்கணும், வீடியோ என்ன எடுக்க முடியாம இருக்கணும், போட்டோ அடிக்க முடியாம இருக்கணும். சொல்ல இயலுமா? இப்ப பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் பேட்மிண்டன் சொல்றான். பேட்மிண்டன் வந்து பெண்கள் மட்டும் கலந்து கொள்றாங்களாம்னு ஒட்டிக்கிறான். அங்க போனா போனெல்லாம் பறிச்சு வச்சிருவாங்களான்னு, சும்மா கதை தான். போறதுக்கு முந்தையே போட்டால் ஃபேஸ்புக்ல போனா தானே எடுப்பாய், போக முந்தைய வீட்டுல வச்சே ட்ரெஸ்ஸை போட்டு போட்டோ விளங்கிட்டா, நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையிலான பேட்மிண்டனுக்கான பயணம். சுப்ஹானல்லாஹ் விளங்கிட்டா. இந்த மாதிரி ஒரு நடக்கக்கூடிய இடத்துல எப்படி நம்பி நம்ம எல்லார கையிலையும் போன் இருக்கு, அப்ப எப்படி நம்பி நம்ம அப்படி அந்த இடத்துல என்ன செய்ய நடந்து கொள்றது என்ற ஒரு மோசமான இந்த நிபந்தனைகளை மிச்ச தெளிவா பேசணும். இப்படித்தான் அந்த திருமணம் நடக்கும் அப்படின்னு அதுல சிரிச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, இவ்வளவுதான் சட்டம், இப்படிதான் நடக்கும். திருமணமே உடைஞ்சாலும் பரவாயில்ல, இதுதான் சட்டம்னு அப்படி நூலுக்கு நிக்கணும் விளங்கிட்டா. இது மார்க்கத்துல இது பிழைனா பிழை தான். அந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்றது பரக்கத்து இல்லாம போயிடும். ஒரு ஆடல் பாடல் அட்ஜஸ்ட் பண்றது, கூத்து கும்மாளத்தை அட்ஜஸ்ட் பண்றது, மாப்பிள்ளை கொண்டு அங்க வைக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்றது, மாப்பிள்ளையோட பெரிய பட சாச்சர மகன் நானும் வந்து ஒரு போட்டோ அடிக்க போறாருன்னு சொல்றது, இந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் கொண்டு வந்து அசிங்கப்படுத்திடுறான். அவர் மட்டும் ஒரு போட்டோ அடிச்சாரு, அவர் வயசாளி தானே, அவர் வயசாளி உனக்கு வயசாளி தான், ஊருக்கு வயசாளி இல்லை, அவரு ஊருக்கு அவர் என்ன அஜ்னபி தான். அப்ப அந்த சட்டத்துல எல்லாம் மிச்சம் கிளியர் ஆகி பெண்கள் சைட்ல இல்ல, ஆண்கள் சைட்ல இருக்கணும். இந்த மாதிரி தான் அந்த திருமணம் நடக்க வேண்டும் என்றதுல மிக ஸ்ட்ரிக்டா நம்ம பேசிக்கிறோம். இதுல சில இல்லாத நிபந்தனைகளை வச்சுக்கிறாங்க, அது நம்ம ஜோடனை சம்பந்தமா பேசுவோம். இந்த விஷயங்களை திருமண விஷயங்கள்ல அதே போல பெண்ணோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி அந்த பெண் இருக்கணும், அவங்க அபாயா போடணும், மார்க் ஒழுக்க விஷயங்கள் எப்படி இருக்கும், நீ ஓண்ட நிபந்தனைகள்லாம் அந்த பேச்சுவார்த்தையில் மிச்சம் தெளிவா என்ன செய்யணும் இருக்கணும். சிலர் வந்து இப்படி ஸ்ட்ரிக்டா பேசக்குள்ள என்ன நினைப்பாங்க, கொடூரமாய்ப்பாங்களோன்னு கல்யாணத்தை கட் பண்ணி விடுறது.
கொடூரமா இருப்பாங்களோடு கல்யாணத்தை கட் பண்றாரு. அப்படி பறக்கத்தா இருப்பாங்கன்னு நினைக்கிறது தோணுது இல்லை. உங்களுக்கு அந்த கேரக்டரை பார்த்தா விளங்கு, அந்த சட்டம் போடக்குள்ளேயே அவரோட கேரக்டரும் என்ன செய்யும் விளங்கு. நல்ல குவாலிட்டி தான், மார்க்கத்தை என்ன செய்யறாரு விரும்புறாரு. அவனுக்கு அந்த அந்த இடத்துல அவனோட பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கும், மகளுக்கு என்ன செய்யும் பாதுகாப்பு இருக்கும். ஒரு ஃப்ரீடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீடம் இருக்குதான் கல்யாணம் காணாம போயிடும். அந்த ஃப்ரீடம் கொடுத்து வேலை இல்லை. அப்ப அதனால அந்த இஸ்லாத்துடைய வரையறைக்குள்ள இது நடக்கும் என்ற பகுதியை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அதுல தெளிவாக நம்ம பேசிக்கொள்ள வேண்டும். இதுதான் திருமண பேச்சுவார்த்தையோடு சம்பந்தப்பட்ட சட்டங்களுடைய ஒரு ஒரு என்னது ஒரு சுருக்கமான வடிவம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்த பகுதியாக அக்துன் நிக்கா, அதாவது திருமண ஒப்பந்தம் என்ற பகுதிக்கு போவோம். அந்த திருமண ஒப்பந்தம் முதலாவது நம்ம மகருடைய சப்ஜெக்ட் என்ன செய்வோம், மகருடைய சப்ஜெக்டை பார்த்துட்டு திருமண அக்துன் நிக்கா என்ற பகுதிக்கு நம்ம போவோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.